உபாகமம் 3ஆம் அதிகாரம் 25, 26, 27. ஆன் பண்ணு. லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தரணும் என்று வேண்டிக் கொண்டான். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. போதும். இங்கே ஆண்டவர் மோசே ஆண்டவரோடு பேசின 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறார். மோசே ஆண்டவரோடு சொன்னான், நான் கடந்து போய் அந்த நல்ல தேசத்தை, அந்த நல்ல மலையை, லீபனோனை பார்க்கும்படி எனக்கு உத்தரவு கொடும் என்று கேட்டார். கர்த்தர் சொன்னார், நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். ஆனால் நீ இந்த யோர்தானை கடந்து போவது இல்லை. ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு முடிவு மோசேக்கு சம்பவித்தது? மோசேயை நியாயம் தீர்க்க நமக்கு தகுதி கிடையாது. சுத்திகரிப்புக்காக நாம் இன்றைக்கு மோசேயை சிந்திக்க போகிறோம். ஒரு மனிதனுடைய துவக்கத்தை பார்க்கிலும் ஒரு மனிதனுடைய முடிவு முக்கியம். அற்பமான ஆரம்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் அமைய வேண்டியது அவசியம். முடிவு சரியில்லைன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. துவக்கத்தை பத்தி பிரச்சனை இல்லை, இடைநாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடந்திருந்தாலும் பரவாயில்லை. ஆனா முடிவு நமக்கு அருமையாக அமைய வேண்டும். செம்மையானவனை பார்த்து அவனுடைய முடிவு சமாதானம். அவனுடைய முடிவை பார்த்து தான், அதான் முக்கியம். இயேசு கிறிஸ்துவினுடைய முடிவை பத்தி நம்ம யோசிக்கும் போது எல்லாரும் சிலுவை முடிவை தான் சிந்திப்பாங்க. ஆனா அது முடிவல்ல. அதுக்கு பிறகு அவர் உயிரோடு நினைச்சாரு, எழும்புகிறார். அதற்கு பின்பு அவர் உயிரோடு எழும்புனது மாத்திரமல்ல, எல்லா வானங்களுக்கும் மேலே போய் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தரித்துக் கொண்டார். அதான் முக்கியம். அதனால நமக்கு இந்த நாட்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள் அதிகம் உண்டு. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஏன் இந்த இடத்துல மோசேக்கு இப்படி ஒரு வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு கிடைக்காமல் போயிற்று? அதுக்கு காரணம், மோசேயினுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் இருந்துச்சோ, இல்லாவிட்ட எவ்வளவு மேன்மைகள் இருந்துச்சோ, அதுக்கு ஈக்குவலா தடுமாற்றங்களும் இருந்தது. நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்க. எவ்வளவு மோசையை நம்ம அதான் நான் திரும்பவும் சொல்றேன், மோசையை குறை சொல்றதுக்கு நமக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. சுத்திகரிப்புக்காக இப்ப யாரை எடுத்திருக்கிறோம்? நாம அந்த நபரை எடுத்திருக்கிறோம். ஆவியானுடைய உதவியோடு நம்ம பேசும் பொழுது எவ்வளவு தெய்வீகம் இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலா அவ்வளவு தடுமாற்றங்களும் அவனுக்கு இருந்துச்சு. அப்படிங்கும்போது தெய்வீகமும் தடுமாற்றமும், இல்லாவிட இன்னொரு விதத்தில் சொல்ல போனா தெய்வீகமும் மாம்சீகமும் ஈக்குவலா இருந்துச்சு. ஒரு 70% 75% தெய்வீகம் இருந்து மாம்சீகம் 25 இருந்தா எது ஓவர்டேக் பண்ணிருக்கோம் சொல்லுங்க? இந்த பரீட்சையில திருத்தும் போது இல்லாவிட்டா ஒரு ரவுண்டா பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. 59 தாண்டிட்டுனா 59.25 வந்தா எப்படி போடலாம்? 60 ஆக்கலாம். 59 காலம் வந்துச்சுன்னா எங்க போயிருவான்? 59 கொண்டு போயிருவான். இல்லைன்னா 59 வரைக்கும் தான் போய் என்ன செய்யும், நிக்க முடியும். இழுத்துருவோம், ரிவர்ஸ் எடுத்து. இப்ப நீங்க திருத்தறதெல்லாம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் மார்க் கிடையாது. இப்போ எதுக்கும் மார்க் உண்டு, நெகட்டிவுக்கும் மார்க் போட்டு உரங்கட்டிடுறான். இப்போ அதனால எதுக்கு இதை சொல்றேன்னா, மாம்சீகமும் தெய்வீகமும் இணைந்து ஒரே பாதையில ஒரே அளவுல போனா முடிவு ஜட்ஜ்மெண்ட்ல தெய்வீகம் நிக்காது. தெய்வீகம் நிக்கிறதுனா அவன் அடக்காரனுக்கு ஆண்டவர் வந்தாரு, அது ஃபைனல் சான்ஸ் அவனுக்கு. அவன் பரலோகம் போலன்னு சொல்லல, எழுத்தின்படியான கானானுக்கு என்ன செய்யல, அதுதான் அவனுடைய லட்சியம், லக்கு. அதை நம்பிதான் அவன் புறப்பட்டு வந்ததே. ஆனா அந்த டார்கெட் அவனால டச் பண்ண முடியல. அப்படிங்கும்போது காரணம் என்ன? பை ஃபெய்த்
அப்படின்னு எடுத்தீங்கன்னா விசுவாச வாழ்க்கையில அவனுடைய லைஃப் ஒரு அருமையான டார்கெட். தேவனிடத்திலிருந்து சாட்சி அப்படின்னா அதுலயும் நல்ல குட் மார்க் இருந்துச்சு. ஆனா தேவன் எதிர்பார்த்த சில காரியங்கள் அவனிடத்துல என்ன செய்யல. நாம நினைக்கிறோம் தெய்வம் இதை எதிர்பார்க்கிறார், இதை எதிர்பார்க்கிறார், இதை எதிர்பார்க்கிறார். கரெக்ட். ஆனா இன்னும் சில காரியத்தையும் தெய்வம் நம்ம இடத்துல என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறாருங்கிறத நம்ம நினைவில் என்ன செய்யணும், கொண்டு வரணும். பை ஃபெய்த்னு பார்ப்போம். எபிரேயர் 11 நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய விசுவாச வாழ்க்கைய நம்ம குறை சொல்ல முடியாது. எபிரேயர் 11 24 28 வரைக்கும் அவனுடைய லைஃப் தான். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தான். பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே தான் பெரியவனான போது. முதல்ல விசுவாசத்துல நம்ம எப்படி இருக்குன்னு பாருங்க. விசுவாசத்துல இன்னும் குழந்தைகளா தான் இருக்கீங்களா, இல்ல பலவீனர்களா இருக்கீங்களா, இல்ல விசுவாசத்துல நம்முடைய லைஃப் எப்படி இருக்கு? விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இன்னும் சொல்ல போனா அதுதான் மேஜர் சப்ஜெக்ட். மேஜர்ல 2-3 இருக்கும். அதுல மெயின் என்னது? விசுவாசிக்கு ஊழியனுக்கு மெயினா தேவை விசுவாசம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது, வயசுல பெரியவன் ஆனல்ல, எதுல பெரியவனா? விசுவாசத்துல. இன்னும் விசுவாசத்துல குழந்தைகளா இருக்குமா, விசுவாசத்துல பலவீனமா இருக்குமா, விசுவாசத்துல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம், சின்னவங்களா இருக்குமா? அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை என்ன செய்தானா? வெறுத்தான். முதலாவது நமக்கு இருக்கிற அந்த மேன்மையான புகழ், பேர், இதெல்லாம் என்ன செய்யணும்? வெறுக்கணும். வெறுக்க முடியுமா? நான் யாருன்னு தெரியுமா அப்படிமோ, நமக்கு அது சொல்லாம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. எப்படினாலும் நம்ம சொல்லிடுவோம். ஆனா மோசே வெறுத்துட்டான். மோசேனுடைய ஸ்தானம் நீங்க பைபிள் ஹிஸ்டரியை விட்டு, பைபிள்ல உள்ள ஹிஸ்டரியை விட உலக சரித்திரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா மோசே இருந்த போஸ்டிங் அவன் தான் அடுத்த யாரு? அவன் தான் அடுத்த பார்வோன். அப்ப இருந்த பார்வோன் தன்னுடைய சொந்த மகனை கூட அவ்வளவு கனம் பண்ணி என்ன செய்யல, வைக்கல. அப்ப இருந்த பார்வோனுக்கு இருந்த பையன் எபிசியன்டான ஆளு கிடையாது. யாரும் எபிசியன்ட்? மோசே தான். அந்த அளவு டாப் போஸ்ட். ஆனா அந்த ஸ்தானத்தையே வெறுத்தான், வேண்டான். இயேசு பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அந்த ஸ்தானத்தை என்ன செஞ்சாரு? வெறுத்தார். நமக்கு ஒரு சின்ன போஸ்டிங் இருந்தா அது பயங்கரமா பேசுவோம். கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறேன், ஆனா அங்க பியூனா தான் இருப்பாரு. ஆனா சொல்றது என்னது? நான் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறேன், கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறேன், கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறேமா. நமக்கு ஒரு சின்ன ஸ்தானம் கூட விட்டு கொடுத்து நம்மளால என்ன செய்ய முடியாது, தியாகம் பண்ண முடியாது. விசுவாசங்கிற லைஃப்ல வரும் பொழுது அவன் அதை வெறுத்தான். இரண்டாவது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அவன் முன்னால 2 சான்ஸ் இருந்துச்சு. நல்லா உலக பிரகாரமா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. அடுத்து இதை விட்டுட்டு பரதேசியா அலையிற வாழ்க்கையை வச்சாரு. தெரிஞ்சுக்க, சூஸ் பண்ணுன்னு. எதை சூஸ் பண்ணா? ஆதாம் எதை சூஸ் பண்ணா? தேவனோடு இருக்கிற வாழ்க்கையை சூஸ் பண்ணாம சாத்தானுடைய வார்த்தையை கீழ்ப்பிடிஞ்சு தோட்டத்தை விட்டு போறதுதான் அவன் நெஞ்சிட்டான். தெரிந்து கொண்டான். இங்க நீங்க பார்க்கும் பொழுது அவன் சுத்தமா அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறத அப்படியே விட்டான். நம்ம மோசையினுடைய சரித்திரத்தை ரொம்ப சிம்பிளா படிச்சிடறோம். அவன் அங்கிருந்து ஓடிவிட்டான், இங்கிருந்து ஓடிவிட்டான். அவன் எங்க ஓடணும்? அவனுக்கு இருந்த ராஜ மரியாதைக்கு அவன் அங்கேயே அழகா இருக்கலாம், அருமையா அங்க இருக்கலாம். அவனுக்கு அடுத்த போஸ்டிங் அவனுக்கு தான். அந்த அளவு அவன் இருந்தான். ஆனா கர்த்தர் நிமித்தம் விசுவாசங்கிற வாழ்க்கைக்காக நம்முடைய விசுவாசிகள் எவ்வளவு காரியங்களை வெறுக்கிறாங்க தெரியுமா? ஊழியக்காரங்களை நீங்க பாருங்க, எவ்வளோ விசுவாசிகள். நம்ம சபை இன்னைக்கு வளர்ச்சி அடையுதுன்னு சொல்றதுக்கு காரணமே யார் திறமையும் கிடையாது, இந்த விசுவாச வீரர்கள் தான். அவங்க 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 விசுவாசத்துல நிக்கிறத பார்த்து தான் கர்த்தர் இறக்கம் செய்றார். எவ்வளவு வசதி வாய்ப்புகளை அப்படியே விட்டுறாங்க, சுத்தமா குப்பையா போயிடுறாங்க. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை என்ன செய்தான் தெரிந்து. மிஷினரிஸ் எல்லாம் நீங்க பாருங்க, வெளிநாட்டில இருந்து இங்க
அவங்க இந்தியாவில் வந்து ஊழியம் செஞ்சாங்கன்னா சம்பளத்துக்காக ஊழியம் செய்யல, இந்த தரிசனத்துக்காக என்ன செஞ்சாங்க? ஊழியம் செஞ்சாங்க. ராபர்ட் கால்டுவெல் தன்னுடைய நாட்டில் போய் பிரசங்கம் பண்றார். நான் இப்படி நாசரேத்து பக்கத்தில் திருநெல்வேலி மண்டலத்தில் இடையங்குடிங்கிற இடத்துல நான் ஊழியம் செய்றேன். இன்னைக்கும் அங்க உள்ள ஜனங்கள் விக்கிரகாரங்களை சிக்கி தவிக்கிறாங்க. அவங்களை மீட்கிறதுக்கு நம்முடைய ஆளுங்க இன்னும் போகல, இன்னும் ஆட்கள் தேவைன்ன உடனே தான் அந்த மீட்டிங் முடிச்சு அவர் இறங்கும் போது யார் ஏறி வரா? மர்காசிஸ் ஏறாரு, ஸ்டேஜில் ஏறாரு. நான் என்னை சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறான். உடனே அவர் டாக்டரேட் ஏதோ ஒரு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காரு. அந்த அவருடைய டீச்சர் வர்றாரு. தம்பி, இன்னும் ஒரு வருஷம் இருந்தா நீ எதை முடிச்சிடலாம், இந்த பட்டத்தை வாங்கிடலான்னு. நான் போறேன், எனக்கு இந்த பட்டம் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் எங்க வந்தாரு? நாசரேத்துல மர்காசிஸ் வந்தார். அவங்களுக்கெல்லாம் அந்த தரிசனம் வந்த உடனே எல்லாத்தையும் இழஞ்சிட்டான், தூக்கி போட்டு வந்தான். இந்த விசுவாசத்துக்குள்ள வந்ததுனால நீங்க பல காரியங்களை வெறுத்திருக்கலாம், நல்லது. உங்களுக்கு இருக்கிற பேர் புகழை நீங்கள் விட்டிருக்கலாம், நல்லது. அடுத்து, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்தான். அவனுடைய ஸ்டேஜ் பாருங்க, அவனுடைய மைண்ட்ல அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் உள்ளது ஒன்னும் ஏறல. இனி வரும் பலன் மேல் அவனுக்கு என்ன வந்துருச்சு? நோக்கம். அவன் நோக்கம் எல்லாம் வேற நோக்கம் ஆயிடுச்சு. இந்த பணம் சம்பாதிக்கிறவனை பாத்தீங்கன்னா என்ன சுத்தினாலும் அவன் எதுல வந்து நிப்பான்? தமிழ்ல சொல்லுவான், ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணா இருப்பான். என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் அவன் மைண்ட் ஃபுல்லா ரைட்டு, அதுதான். அதே போலதான் இருந்தான். ஆனா இவன் என்னைக்கு விசுவாசத்துல வந்தானோ அன்னையில இருந்து இனி வரும் பலன் மேல் நோக்கமா போயிட்டான். அவன் மைண்ட் ஃபுல்லா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுச்சு. அடுத்து, எகிப்தின் பொக்கிஷங்களில் வருகிற மேன்மையை காட்டிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மனசை பக்குவப்படுத்தினான். அப்படி அவன் மைண்ட்ல வந்து இது எகிப்தில் இருக்கிற பேர் என்ன? கிறிஸ்துவுக்காக நான் பாடுபடணும், இந்த ஜனத்துக்காக பாடுபடணும், சத்தியத்துக்காக பாடுபடணும், இந்த உபதேசத்துக்காக பாடுபடணும். அது மைண்ட்ல அவனுக்கு செட்டப் ஆயிடுச்சு. அதனாலதான் அவன் தூக்கி எறிகிறான் எல்லாத்தையும். அந்த ஸ்தானம், அந்த மேன்மை, அந்த உயர்வு, இதெல்லாம் விடுறதுக்கு காரணம் அவன் மைண்ட்ல அந்த மைண்ட் செட்டப் அழகாக மாறிடுச்சு. அதுக்காக ஊரை விட்டு ஓடுறதுக்கு ரெடி, அதுக்காக எல்லாத்தையும் ஓடுறதுக்கு ரெடி, மேன்மை புகழ் எல்லாம் சுத்தமா குப்பைன்னு தூக்கி போடுறதுக்கு ரெடியா இருந்தான். அந்த கிறிஸ்துவின் மேல உள்ள அன்பு, தேவன் மேல உள்ள ஒரு தனியாத தாகம். அடுத்து, விசுவாசத்தினாலே அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்தான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்தான். அவனுக்கு வந்து அவனை யாருமே அசைக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். ஒரு சில விசுவாசிகள் ஸ்ட்ராங்கா ஃபெய்த்ல நிற்கும் போது சில ஊழியக்காரங்க கூட போய் சொல்லுவாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, அப்படிதான் பிள்ளைங்க நீங்கெல்லாம் இல்லைன்னா பிள்ளைங்க செத்துரும், நீங்க கொஞ்சம் அப்படி அவங்கள நேக்கு போக்கு சொல்லிடுவாங்க. ஆனா விசுவாசி என்ன செய்ய மாட்டான். சில விசுவாசி ஸ்ட்ராங்கா நிற்பான். ஒரு பையன் ஒரு இடத்துல நான் ஊழியத்தில் இருந்தபோது அவன் மனைவிக்கு குழந்தை உண்டாயிடுச்சு. பட் அவன் செக்கப்பே போகல. அவன் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு, விசுவாசத்தில் என்ன செய்யணும், நிக்கணும். இப்ப கடைசியா டெலிவரி டயத்துல அவனுக்கு ஒன்னும் கை கால் ஓடாம போய் கடைசியில அவங்க அம்மா வந்து இவங்க அம்மா வந்து அந்த பிள்ளைய கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டாங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. அவங்க செக்அப் பண்ண லிஸ்ட கூட எல்லாம் கேட்டாங்க, ஒன்னும் இல்லை, தூக்கிட்டு ஓடு, பிள்ளைய கொண்டு போ, உன் மகளுக்கெல்லாம் பார்க்க முடியாது போ அப்படின்ட்டாங்க. இவன் நேரம் போனான், ஆண்டவரே என்ன சுவாமி இவ்வளவு நாள் காத்திருந்து கடைசியில் இப்படி ஒரு வெளியே போய் சொல்லிட்டாங்களே அப்படின்னு. திருப்பி கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டே இருந்தாங்க. சரி, ஆபரேஷன் வேணா பண்ணலாம், யாரு சொல்றது, அங்க அவ்வளவு சொல்ல. இவன் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு ஓடிப்பிட்டான். இப்ப ஆபரேஷன் பண்ண யார் கையெழுத்து பண்ணோம், புருஷன் கையெழுத்து பண்ணும்ல. இவன் வண்டி எடுத்து ஓடிப்பிட்டான். இல்லடா இவன் இப்படி ஓடிப்பிட்டான்னு சொன்னா போய் மொட்டை மாடியில முழங்கால போட்டு ஒரே ஜபம். இப்ப நான் திரும்பி போறதுக்குள்ள டெலிவரி என்ன செஞ்சிருக்கணும், ஆயிருக்கணும். இயேசுவின் நாமத்துல சரியான ஒரு ஜபம். ஜபம் பண்ணிட்டு நேரம் ஆஸ்பத்திரி போனா ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. எப்படி இருக்கும், வின் பண்ணிட்டான், அங்க இருந்து தப்பி கொண்டு வந்துட்டான். ஒரு 4 மாசம் ஆச்சு, அந்த பிள்ளை சிக்காயிடுச்சு. சிக்குனா அவ்வளவுதான், போயிட்டான், செத்துருச்சு. என் முன்னாலதான் அப்படியே போகுது,
ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4 மணிக்கு தூக்கிட்டு ஓடி வந்தான். அப்படி பார்த்தேன், அதுக்குள்ளே அது சிங்கிங் ஸ்டேஜ் தாண்டிச்சு போயிடுச்சு. எனக்கு கூட பட 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 படங்குது. ஐயோ, இந்த பிள்ளைய காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, எப்படியாவது காப்பாத்திடுவாங்களான்னு. ஆனா அவன் அப்படியே நின்று மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான். எனக்கு கைகாலெல்லாம் உதறி போச்சு. அப்பதான் யோசிச்சேன், ஃபெய்த்னு சொன்னா அது ஒரு பெரிய சக்தி, மலையை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி. அது சின்ன பையன் பெரிய பையன்லாம் இல்ல, விசுவாசத்துல அவன் பெரியவனா இருக்கான். என்னை விட அவன் அந்த இடத்துல, அந்த ஸ்தானத்துல, அந்த நிமிஷத்துல நான் பார்க்கும்போது விசுவாசத்துல என்னை விட அவன் யாரு பெரியவன். அசந்துட்டேன் நான், அப்படியே கொடுத்தான். அப்பதான் யோசிச்சேன், இந்த சத்தியத்துல நிக்கக்கூடிய ஒரு டீம் இருக்கு. விசுவாசம்னு வரும்பொழுது அப்படி நிக்கிறான், அதர்சனமான ஒரு தேவன். ஆனா அவன் எப்படி உறுதியா இருந்தானா, அவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்தான். நீங்களோ பிரியமானவர்களே, யூதா 20ஆம் வசனத்துல, நீங்களோ பிரியமானவர்களே பரிசுத்த உங்களுடைய விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, வாசிங்க யூதா 20. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் என்ன செய்யணும், நீங்கள் உங்களையே உறுதிப்படுத்தணும். அந்த அளவு விசுவாசம். மோசேயினுடைய விசுவாசங்கிறது சாதாரணமானது கிடையாது. அடுத்து, அவன் விசுவாசத்தினாலே ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விட்டுட்டான், எகிப்தே வேண்டாம், போற. பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது, இருந்தது எல்லாமே அங்கதான். அப்படியே ஆண்டவர் நிமித்தம் தேவையில்லை, போ. சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேறினவன். அவனுக்கு பிறந்ததிலிருந்து எகிப்தை விட்டா ஒண்ணுமே தெரியாது. அழகா அரண்மனையிலேயே விளையாண்டு பிறந்து செல்ல பிள்ளையா வளர்ந்தவன். அவ்வளவு சுகபோகத்தையும் அப்படியே விட்டுட்டு வனாந்திரத்தில் புறப்பட்டு போனான். விட முடியுமா? நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சு எத்தனை வாலிபர்கள் தங்க வீடுகளில் சுகபோகமா இருக்கலாம். ஆனா இந்த சத்தியத்துக்காக, இந்த ஊழியத்தின் நிமித்தம் எங்கெல்லாமோ என்ன செய்யறான், நாய் மாதிரி பாடுபடுறான். எவ்வளவு பேர் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ராஜாக்களா இருக்கலாம், அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவோ வசதிகள் இருக்கு. ஆனா அவ்வளத்தையும் விட்டுட்டு இந்த உபதேசத்தின் நிமித்தம் எங்கெங்கெல்லாமோ வந்து பிள்ளைங்க என்ன செய்யுது, அடிபடுது. கர்த்தருக்காக ஊழியம் செய்றாங்க. எவ்வளவு மேன்மையான ஒரு வெளிப்படுத்தல். அடுத்து, விசுவாசத்தினாலே அவன் பஸ்காவை ஆசரித்தான். பஸ்காங்கிறது ராபோஜனத்தை காண்பிக்கிறது புதிய ஏற்பாட்டில். அவனுடைய லைஃப்ல பை ஃபெய்த் அப்படின்னு எடுத்தா 7 காரியங்கள் இருக்கு. 1 வெறுத்தான், 2வது தெரிந்து கொண்டான், 3வது நோக்கமாயிருந்தான், 4வது எண்ணினான், 5வது உறுதியாயிருந்தான், 6வது விட்டு போனான், 7வது ஆசரித்தான். ஒவ்வொரு ஸ்டெப்பா அவனுடைய விசுவாச வாழ்க்கையினுடைய பூரணத்தை ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் ஏற்கனவே உள்ளது கிடையாது. மோசைக்கு முன்னால ஒரு 10 பேர் எகிப்தை விட்டு ஓடி அப்படி பயங்கரமா இருந்தான்னா ரைட்டு, அவங்க எல்லாம் செஞ்சாங்க, நான் செஞ்சேன்னு சொல்லலாம். யாருமே செய்யாத பட்சத்துல தனித்து அப்பதான் அவனுக்கு வெளிப்படுத்தல் கிடைச்சு அந்த வேலையை என்ன செய்யறான். பஸ்கா அதுக்கு முன்னால புசிச்சதே கிடையாது. ஆனா இவன் சொன்னான், ஆண்டவர் சொல்றாரு பஸ்காவை புசின்னு சொல்லு. அன்னைக்கு விடுதலைன்னு சொன்னான், அன்னைக்கு விடுதலை கிடைச்சது. யோசிச்சு பாருங்க. அந்த செங்கடல் கிட்ட நிக்கும் போது பயங்கர எதிர்ப்பு. பின்னால பார்வனுடைய சேனை, முன்னால செங்கடல். இதுக்கு உள்ள கிடக்கிற கோராகு அவன் இவன் இதெல்லாம் போட்டு முடிஞ்சு போச்சா கதை? நீ பெரிய ஆளு நினைச்சு ஏமாத்தி கடைசியில் இப்ப ஜனங்களை சாகடிக்க கொண்டு வந்துட்டியா? பயங்கர கொஸ்டின். இதுக்கு மத்தியில அந்த கோலை பிடிச்சுக்கிட்டு எங்க நிக்கிறான்? செங்கடல நேர நீட்ட சொல்றான், நீட்டுறான், நீட்டி 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 ஜெபிச்சுக்கிட்டே இருக்கான். கத்தாவே சும்மா இல்லங்க, அது அந்த பாதையில போனவனுக்கு தான் இந்த செய்யும். மோசையினுடைய வாழ்க்கை வந்து ஒரு பெரிய சகாப்தம். விசுவாசங்கிறது அவனை அடிக்க பீட் பண்ண. மற்ற எல்லா விசுவாச வீரர்களும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 1 வசனம் 2 வசனம் தான் வரும். விசுவாசத்தினாலே விசுவாசம். இவன் விசுவாசங்கிறது அதோடு போயிட்டே இருக்கும். அவ்வளவு நல்ல மனுஷன். விசுவாசம் சொன்னா அவனை பீட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. அடுத்து அவனுடைய லைஃப்ல உள்ள அடுத்த தெய்வீகமான காரியங்கள். அவனை பத்தி ஆண்டவர் பேசும் பொழுது மோசே சாந்த குணம் உள்ளவன் சொன்னார்.
ரொம்ப சாந்தமானவன். அவனை மாதிரி சாந்த குணமுள்ளவன் பூமியில இல்லைன்ட்டார். என்னாகமம் 12 நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய 12:3 மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். எப்படி மாறிட்டான்? பூமியில் உள்ள ஒரு ஆள் 2 ஆளோட ஈக்குவல் கிடையாது. எங்க வந்தாச்சு? ஒரு ஹை ஸ்டாண்டர்டுக்கு வந்தான். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் சாந்தம். நமக்கு எவ்வளவு சாந்தம் இருக்கு? ஒரே கேள்வியை 2 ட்ரிப் கேட்டாலே டென்ஷன் ஆயிடுவான் நம்ம ஆளு. நீங்க ஒரு ஆளை கூப்பிடுங்க, 2 ட்ரிப் கூப்பிட்டு திரும்பலன்னா உங்க டோன் என்ன செஞ்சிடும்? ரைஸ் ஆயிடும். நமக்கு சாந்தங்கிறதெல்லாம் எங்கிட்ட இருக்குன்னே தெரியாது. ஆனா பேர் மட்டும் அழகா வச்சிருப்பாங்க. சாந்தி, சாந்தம் என்னத்தையா வச்சிருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. சிஸ்டர் சாந்தாம்பாங்க. சாந்தாவை பாத்தீங்கன்னா சாந்தான்னா என்னன்னு தெரியாது. சாந்தம். ஆனா மோசேயை பாத்தீங்கன்னா அவன் ஒரு காலத்துல எப்படி இருந்தாலும் ஆனா சுத்தமா அவனை சேஞ்ச் பண்ணிட்டாரு. அப்படியே மாறிட்டான், சாந்தம் ஆயிட்டான். அவனோட லைஃப கர்த்தர் உருவாக்குனார். நம்ம ஒரு காலத்துல லொடலொடன்னு பேசுவோம், எரிச்சல் அடைவோம், முன்கோபம் இருக்கும், அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் உண்மை. மாம்சீகத்தில் இதெல்லாம் உண்டு. ஆனா வருஷங்கள் போக 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 இயேசுவின் சுவாபம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா. சாந்தம். இந்த வருஷத்துல எத்தனை ட்ரிப் நமக்கு ஷார்ட் டெம்பர் வந்துச்சுன்னு கணக்கு போட்டா ஒரே நாள்லயே 100 ட்ரிப் எழுதலாம். நமக்கு ஒரு ஆளு இப்படி திரும்பினா கோவம் வந்துடும், அப்படி திரும்பினா கோவம் வந்துடும், சிரிச்சா கோவம் வரும், உட்கார்ந்தா கோவம் வரும், அப்படித்தானே? ஆனா மோசையை பாத்தீங்கன்னா டோட்டலா சாந்தம். அவன் நிறைகுடம், நாமெல்லாம் என்னது குறைகுடம். குறைகுடம் கூத்தாடும். நமக்கு சின்ன சின்ன காரியம்னா உடனே கோவம் வந்துடுது, எரிச்சல் அடைஞ்சிருது, நியாயம் பேசிடுறோம், விட்டாம அத்து இதுன்னு புரிஞ்சு தள்ளிடுறோம். கடுகு தான் நம்ம ஆளுங்க பாதி பேர். என்ன சூடாயிருச்சுன்னா கடுகு சும்மா இருக்காது, ஆட்டோமேட்டிக்கா டப்ப டப்ப டப்பாங்கும். அதே மாதிரி நம்ம இந்த தகர டப்பா மாதிரி தான். வீட்டில் எப்ப பார்த்தாலும் நம்முடைய சத்தம் வீதியில கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா மோசே அப்படி இல்லை, அமைதியா இருப்பான். அவனை கர்த்தர் மாத்திட்டார். ஒரு காலத்துல ரொம்ப ஷார்ட் டெம்பர், ஊங்கிறதுக்குள்ள வெட்டி விடுவான். ஆனா அவனை மாத்தினார். 2வது என்னாகவும் 12:7 பார்க்கும்போது, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். உண்மை உள்ளவன். அது ஆண்டவர் சொல்ற சர்டிபிகேட், சும்மா இல்ல, மனுஷன் சொல்றது இல்ல. யார் சொன்னது? ஆண்டவர் சொல்றார். உண்மை என் வீட்டில். கர்த்தருடைய வீட்டில் உண்மைங்கிறது தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆரோனும் மிரியாமும் கதை பேசின உடனே டென்ஷன் ஆயிட்டு தான் ஆண்டவர் சொல்றார், நீ வா, எல்லாரும் வா, தேவசமூகத்துக்கு வா, நான் என்கொயரி பண்றேன். 3 பேர் வந்தாச்சு. மோசையை வர சொன்னாரு, வந்துட்டான். ஆரோன் வந்தாச்சு, மிரியாம் வந்தாச்சு. 3 பேரை நிப்பாட்டி வச்சுட்டு சொல்றாரு, என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். நம்மளை பத்தி அப்படி சொல்லுவாரா? சொல்லுங்க. நம்மளை பத்தி ஒரு விசுவாசி சொல்லலாம், ஊழியக்காரர் சொல்லலாம், ஒரே நாக்கு இப்படின்னு சொல்லும் அப்படியும் சொல்லும். ஆனா நம்ம பத்தி தேவன் சொல்லுவாரா? நம்முடைய பேச்சில் உண்மை, ஊழியத்தில் உண்மை, மனதில் உண்மை, சிரிப்பில் உண்மை, மற்றவருடைய காரியத்தில் உண்மை, கொஞ்சத்தில் உண்மை, உலகப் பொருளில் உண்மை. நம்மளே யோசிச்சு பாருங்க, நம்முடைய இருதயம் உண்மையா இருக்கா? யோசிச்சு பாருங்க. நமக்காமே நம்ம சுத்தி இருக்கிற டைம் தானே. நம்முடைய உண்மையை நிறுத்து பார்த்தா எப்படி இருக்கும்? அடுத்து 8ஆம் வசனத்துல, நான் முகமுகமாக பிரத்யட்சமாய் அவனோடு நினைச்சுகிறேன், பேசுகிறேன். கர்த்தர் அவன்கிட்ட எப்படி பேசினாரா? டைரக்டா பேசினார். ஒரு சின்ன காரியம்னா உடனே அவனுக்கு அப்போ பிரமாணங்கள் கிடையாது இல்லையா, இவன்கிட்ட தான் பிரமாணத்தை கொடுக்கிறாரு. அப்போ ஓய்வு நாள்ல ஒருத்தன் விறகு பொறுக்கிட்டான். இப்ப என்ன பண்றது தெரியாது, லா கிடையாது, பிரமாணம் கிடையாது, என்ன தெரியுது? உடனே போய் உட்காருவான். ஆண்டவரே, இவன் ஓய்வு நாள்ல விறகு பொறுக்கிட்டான், அவன் என்ன செய்யணும்? அவருக்கு இருந்து பதில் வரும், என்னது? கல்லெறிஞ்சு கொண்டுடு, தீமையை அகற்று. உடனே ஆண்டவர் முகமுகமா அவன்கிட்ட பேசுவார். இந்த பிராக்டிஸ் உங்களுக்கு இருக்கா? நம்ம இடத்துல ஆண்டவர், நம்ம பழைய ஏற்பாடு இல்ல,
பழைய ஏற்பாட்டிலேயே அவர் சொல்றார், உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் நான் அவனோட மறைபொருளாக பேசுவேன், சொப்பனத்தில் பேசுவேன், தீர்க்க தரிசனத்தில் பேசுவேன். ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயே நான் ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் என்ன செஞ்சேன், பேசினேன். அது மோசேங்கிறார். அப்ப புதிய ஏற்பாட்டில் முகமுகமாய் பேசுகிற ஒரு அனுபவம் என்ன செய்யுது இருக்கு. நமக்கு அந்த பிராக்டிஸ் இருக்கா? ஃப்ரெண்ட்ட பேசின மாதிரி, அப்பாவும் பிள்ளையும் பேசின மாதிரி, ஒருவருக்கு ஒருவர் பேசுற மாதிரி கர்த்தர் பேசுவார். இதே லைஃப் பிள்ளையாமுக்கு இருந்துச்சு, ஆனா கெடுத்துட்டான். பனாசை என்னைக்கு வந்துச்சு அன்னைக்கு பிள்ளையாமுக்கு அந்த லைஃப் நெஞ்சிருச்சு, நஷ்டப்பட்டுச்சு. நமக்கு அவன் முகமுகமாய் பேசுவான். அடுத்து அவனுடைய லைஃப்ல தேவ சமூகத்துக்கு போயிட்டு வந்தான்னா ஒரு நாளும் பிசாசு பிடிச்ச மாதிரி திரும்பி வரவே மாட்டான். எப்படிதான் வருவான்? இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போறோம், திரும்பி போகும்போது பாத்தீங்கன்னா போவாங்க. கோயிலுக்கு போயிட்டு நீ திரும்பி போகும்போது எப்படி போனோம்? ஓ முகமும் என் முகமும் என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். அந்த வார்த்தையை கேட்டு அந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சு கர்த்தர் ஆவியில பாடி சந்தோஷப்பட்டு ஒரு 3 மணி நேரம் ஜெபம் 3 மணி நேரம். ஒரு சர்வீஸ்னா 3 மணி நேரம், ஒரு காத்திரு கூட்டம்னா 2 மணி நேரம், ஒரு பைபிள்னா 2 மணி நேரம். 2 மணி நேரம் முடிஞ்சு போகும்போது அப்படியே கழுத்தை தொங்க போட்டு போனா பிசாசு பாப்பான், ரைட்டா நீ உள்ள போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, வா 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 வா, இதுக்கு தான் நீ போகாதான்னு சொன்னேன் பைபிள் ஸ்டடிக்கு. போயிட்டியா? இப்போ ஒன்றும் கேட்டும் பிரயோஜனம் இல்லை, வா. ஏன்னா 2 மணி நேரம் நீ தூங்கிட்டு தான் வந்திருக்க. இங்க வந்து தூங்கிட்டு போனா திருப்பி எப்படி போவான்? தலையை வைத்திட்டா போவான்? சொல்லுங்க. இங்க பிரசங்கம் ஃபுல் ஸ்விங்ல போவோம், எவர் தூங்கிட்டு இருப்பாரு. அவன் பாப்பான், ரைட்டு இங்கே நம்ம டீம் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான் போல் இருக்கு, இரு ரைட். முடிஞ்சு போகும்போது எல்லாரும் அலையா ஆமேன்பா, இவன் பேசாம வண்டி எடுத்துட்டு அமைதியா போவான். அங்க போன உடனே பிரச்சனை. அவனை வந்து அந்த பிசாசை எதிர்க்கக்கூடிய சக்தி அவனுக்கு என்ன செய்ய போயிடுச்சு, ஃபில் பண்ணாம போயிட்டான். இனி இந்த வண்டியை ரோட்ல நின்று பெட்ரோல் போன உடனே தள்ளிட்டு போற மாதிரி தான் ரோட்ல தள்ளிட்டே போகணும். மூஞ்சி தொங்க போட்டுட்டு போயிட்டே இருப்பான். என்ன பண்றது ஆண்டவரே? அதான் சொல்றேன், நீ இங்க வந்தா மோசே வந்துட்டு போனான்னா எப்படி இருக்கும்? முகம் பிரகாசிக்கும். ஜனங்க சொன்னாங்க நீங்க முக்காடு போடுங்க பிளீஸ், என்னால பார்க்க முடியல. அந்த அளவு ஒரு தெய்வீக சிந்தையோட அவன் திரும்பி போனான். இப்ப நம்ம அப்படி இல்லை. ஒரு பிரசங்கத்தை கேட்ட ஒண்ணு வச்சா சொல்லி கொடுத்துட்டா போல் இருக்கே அவனும், சோத்திரம் இப்படி நம்ம சிந்திச்சு குழம்பிக்கிட்டே வீட்டுக்கு போறோம். ஒரு சில வீடுகளில் பயங்கர பிரச்சனை. நீ போன் பண்ணி பாஸ்டர் சொன்னியா சொல்லலையா? நீ சொல்லாம எப்படி இவ்வளவு கரெக்டா பேசுவாரு? இதனால்தான் ஏஜே பெஞ்சமின் ஒருத்தர் இருந்தார் நமக்கு, பெஞ்சமின். அவர் வந்து காலையில சண்டே சர்வீஸ்ல காலையில கூட்டத்துக்கு முன்னால எந்த விசுவாசியும் பார்க்க மாட்டார், பைபிள் ஸ்டடிக்கு முன்னால யாரையும் பார்க்க மாட்டார். ஏன்னா பார்த்தா இவனுக்கு குழப்பம் என்ன ஆயிருது, நம்ம ஒரு சப்ஜெக்ட் பேசினா இவன் என்னத்தான் பேசினாரு, இப்பதான் சொல்லிட்டு வந்தா அப்படியே பேசுறாருமா, அதனால கூட்டம் முடிஞ்ச நீ பாரு, அப்போ உனக்கு தெரியும் கர்த்தர் பேசினாருன்னு அப்படிம்பாரு. அது ஒரு ஸ்டைல். நீங்க யோசிங்க, நம்முடைய முகம் பிரகாசிக்குதா கூட்டத்துல இருந்து வெளியே போனா? நீ திரும்பி போகும்போது அந்த மகிமையெல்லாம் நிரம்பி போகணும். அந்த வார்த்தையை கேட்டு உன் லைஃப்ல ஒரு சேஞ்ச், உன்னுடைய ஊழியத்தில் ஒரு மாற்றம், உன்னுடைய பிரதிஷ்டையில் ஒரு முன்னேற்றம், ஒரு அபிஷேகத்தில் உன் சரீரத்தில் ஒரு விடுதலை. நல்ல கொளுத்த கன்றுகளை போல நீங்க என்ன செய்யணும்? வெளியே புறப்பட்டு போகணும் சர்வீஸை விட்டு. அப்படி நீங்க அந்த சர்வீஸை பயன்படுத்தணும். அடுத்த சங்கீதத்தில் திறப்பின் வாசலில் நிற்கக்கூடிய ஒரு தெய்வீக மனுஷன். எல்லாரும் தூங்கினாலும் அவன் பைபிள்லயே திறப்புல நின்ன ஒரே ஆள் அவன் ஒரு ஆள் தான். 106:23 சங்கீதம் 106:23. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலேன் என்றான். திறப்புல போய் நிக்கிற ஒரு பழக்கம் அவனுக்கு இருந்துச்சு. ஆண்டவருடைய சமூகத்தில் திறப்புல போய் திறப்பில் நிற்க ஒரு மனிதனை நான் தேடினேன், ஒருவனையும் திறப்புல நிக்கிறதுக்காக ஆட்களை தேடினாராம். ஆனா ஒருத்தனையும் காணேன். வாசிங்க எரேமியா எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒருவனையும் பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒருவனையும் காணேன்னு சொல்லிட்டு திறப்பில் நின்ன ஒரே ஆள் யார் தான்? மோசே தான். எல்லாரும் 6 லட்சம் புருஷர்கள் தூங்கினார்கள், ஒரே ஆள் திறப்புல நின்று கர்த்தாவே இந்த ஜனத்தை நீர் அழித்து விடக்கூடாது சுவாமி, நாசம் பண்ணிடாதீங்க கர்த்தாவே, நீங்க அழைத்து கொண்டு வந்தீங்க, விட்டுறாதீங்க.
எல்லாரும் உன் வீட்டுல தூங்கட்டும், புருஷன் தூங்கட்டும், மனைவி தூங்கட்டும், அம்மா தூங்கட்டும், அக்கா தூங்கட்டும், தம்பி தூங்கட்டும், யாருனாலும் தூங்கட்டும். நீ திறப்புல நில்லு. அப்படி நிக்க முடிஞ்சுதா? நம்ம எல்லாரும் ஜெபித்தால் ஜெபிப்போம், எல்லாரும் தூங்கினால் தூங்குவோம். அப்படிதான் நம்முடைய பிராக்டிஸ். அப்படிதான். அவங்க அப்படி இல்ல. 6 லட்சம் பேர் அப்படியே முழு பாளையமும் நைட்ல தூங்கிட்டு இருப்பாங்க. மோசையை போய் பாத்தீங்கன்னா திறப்புல நிற்பான். ஆண்டவரே, இந்த ஜனத்துக்கு தண்ணீர் இல்லையே சுவாமி, இந்த ஜனங்க வனாந்தரத்தில் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே கத்தாவே, நல்ல ஆகாரம் இல்லையே கத்தாவே, ஒரு இறைச்சி இல்லைன்னு அழுகுறானே கத்தாவே, கொல்லிவாய் சர்ப்பங்களால பயங்கர பாதிப்பா இருக்கு சுவாமி. ஒவ்வொன்றுக்காய் போய் என்ன செய்வான்? திறப்புல நிற்பான். அவனுடைய பிரேயர் லைஃப்ங்கிறது சாதாரண பிரேயர் லைஃப் இல்ல. அடுத்து யாத்திராகமம் 32:13 பாத்தீங்கன்னா, உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். இவனுடைய பிரேயர்ல 2வது பகுதி. 1 திறப்புல நின்னு போராடுறது, 2வது கெஞ்சிறது. கத்தாவே கத்தாவே இறக்கம் செய்ய சுவாமி, நியாயம் திருத்துறாதீங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ விடு, என்னை விட்டுரு, நான் இவன் அவ்வளவு பேரையும் நெஞ்சிட போறேன், அழிக்க போறேன். 10ஆம் வசனம். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்கள் அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். இந்த வசனத்துல உங்களுக்கு புரிஞ்சது என்னது சொல்லுங்க? அவர் சொல்றாரு, என்னைய விட்டு விடு அப்படின்னா யார போய் பிடிச்சு நிக்கிறான்? என்னைய விடுப்பா அப்படிங்கிறோம் இல்லையா? அப்போ இன்னொருத்தன் நெஞ்சிருக்கான், கைய பிடிச்சிருக்கான். அவர் சொல்றாரு, நீ உன்னைய ஒரு ஜாதி ஆக்குற, விட்டுரு, என்னைய விடு, என்னை விட்டு விடு, நான் இவங்களை அவ்வளவு என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன். இவன் சொல்லலாம், இல்ல இல்ல, அதுக்கு நான் ஒத்து வர மாட்டேன். நீங்க இப்படி சொல்லித்தானே கொண்டு வந்தீங்க, என்னை அங்கிருந்து கூட்டு வரும்போது எப்படி கொண்டு வந்தீங்க? இவங்களெல்லாம் கொண்டு போய் அங்க சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வழியில சேர்த்து அழிச்சு போட்டா அப்போ உங்களுடைய மகத்துவமான நாமத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? புறஜாதி என்ன சொல்லுவான்? இவன் யாருக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எரிஞ்சிட்டு இருக்கான்? பரிந்து பேசுறான், கெஞ்சி பிரார்த்தித்தான். இவனுடைய ஜபம் தான் நியாய தீர்ப்பெல்லாம் நிப்பாட்டிச்சு. திறப்பின் வாசல் ஜபம், கெஞ்சி பிரார்த்திக்கிற ஜபம். அடுத்து அற்புதங்கள்ங்கிறது இவனுக்கு சகஜமானது. மோசையின் அற்புதங்கள்ங்கிறது ஒரு குறிக்கப்பட்ட எல்லையில நடக்கிறது இல்ல. நீர்நிலைகள்னா எகிப்தில் இருக்கிற எல்லா நீர்நிலைகளும் ரத்தமா என்ன செய்யும்? மாறும். தவளை அப்படின்னா ஒரு 15 தவளை வராது. என்னது? எல்லாம் வீடு வாசல் எகிப்து முழுவதும் தவளையா போயிடும். பயங்கரமான அற்புதம். அவ்வளவு அற்புதமான மனிதன், அவ்வளவு விசுவாசமான மனிதன். ஆனால் கானானுக்குள் போக முடியவில்லை. அவன் கேட்கிறான், ஆண்டவரே அந்த நல்ல தேசத்தை ஓட்டு பெஞ்சிட்டு வந்துடுறேன், ஒன்ஸ் தான், ஜஸ்ட் இத்தனை வருஷம் நான் வந்துட்டேன்ல, நான் நினைச்சிட்டு வரேன், கால் வச்சுட்டு வந்துடுறேன், அந்த தேசத்துல என் கால் படட்டும். நீ வேற இந்த மலையில இருந்து அங்க பாரு, போக வேண்டாம் நீ என்றார். போதும், இதை குறித்து நீ என்னிடத்தில் பேச வேண்டாம். நம்முடைய விசுவாச லைஃப் எப்படி இருக்கு? மோசைக்கு முன்னால் நிக்க முடியுமா? மோசைக்கு முன்னால் நிக்க முடியுமா? நம்முடைய சாந்தம், நம்முடைய உண்மை, முகமுகமாய் பேசுகிற பிராக்டிஸ், முகம் பிரகாசித்தது, திறப்பின் வாசல் நிற்கிறது, கெஞ்சி பிரார்த்திக்கிற அனுபவங்கள், அற்புதங்கள், விசுவாசத்தினாலே பார்வோனுடைய எகிப்தின் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோடு துன்பங்களை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எப்படிலாம் இருக்கு பாருங்க. எகிப்தின் நிமித்தம் வருகிற பொக்கிஷங்களில் பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து பஸ்காவை ஆசரித்து எவ்வளவு ஒரு மேன்மையான லைஃப். எகிப்தை விட்டு போய் எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில தடுமாற்றங்களும் இருந்துச்சு. நான் ஒன்னு சொல்றேன், தடுமாற்றங்களை விட நம்முடைய தெய்வீகம் தான் என்ன செய்யணும், மாம்சீகத்தை விட தெய்வீகம் என்ன செய்யணும், பயந்து நிக்கணும். பேலன்ஸ் நிப்பாட்டி பார்க்கும்போது ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ தராசில் வைத்து நிறுத்து பார்க்கப்பட்டாய், நீ குறைய காணப்பட்டாய். ஆனா அப்படினாலும் உன்னுடைய ராஜ்யம் ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. உன் ராஜ்யத்துக்கு இன்றைக்கு நான் முடிவு உண்டாக்குவேன். அன்னைக்கு நைட்டே செத்து போயிட்டான்.
நிறுத்திட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. நெருக்கிறதுக்கு முன்னால்தான் நான் இப்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். சரியாக்கிடு, பேலன்ஸை கிளியர் பண்ணு, உன் சைட்ல வெயிட் கூட்டு. அதுக்கு தான் இந்த சுத்திரி கூட்டம். என்னென்ன தடுமாற்றங்கள் ஆரம்பத்தில் இருந்து என்னென்ன தடுமாற்றங்கள். இவ்வளவு நேரம் நம்ம படிச்சதெல்லாம் மெரிட், இனி டிமெரிட்ஸ் படிக்கணும். அட்வான்டேஜ் எல்லாம் படிச்சிட்டோம், இனி டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். மோசே குறை சொல்றேன்னு இல்ல, மனுஷிகத்தில் வருகிற தடுமாற்றங்கள். இது நமக்குள்ளேயும் மனுஷிங்கன்னு சொல்லிட்டு என் பலவீனம் சொல்லிட்டு பலவீனம் ஜாஸ்தி ஆகி போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஒன்று, மோசே ஒரு லேவியன். முதலாவது நாம் லேவியர்களாக இருக்கணும். இல்லாவிட்டால் அதனுடைய சரியான அர்த்தம் லேவியனை கர்த்தர் தனக்கென்று என்ன செய்தார், வேறு பிரித்தார், அவனுக்கு கர்த்தர் தான் பங்கு. ஒன்று. இரண்டாவது, மோசேன்னு சொன்னா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன், ஞானஸ்தானம் பெற்றவன் அர்த்தம். இப்படிப்பட்ட மனுஷன் அரண்மனை வாழ்வுக்குள்ளே போனான், சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தான். ஆனா ஒரு டைம் வந்தபோது இவனுக்கு ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு ஆசை. திடீர்னு பார்த்தான், அப்படியே உள்ளுக்குள்ளேயே அது புகஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் பார்த்தா ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேன் அணிஞ்சிட்டான், அடிச்சிட்டான். அதை இவனுக்கு பார்த்துட்டு என்ன செய்ய முடியல, பொறுக்க முடியல. என்னடா பண்றதுன்னு பார்த்தான். எது வேலை செஞ்சிருச்சு, மாம்சீகம் வேலை செஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் அவன் லைஃப்ல உள்ள தோல்வியினுடைய டேர்னிங் பாயிண்ட் அதுதான். ஃபர்ஸ்ட் அவன் திரும்பினது அங்கதான். நேர போனா ஒரே அடி ஆட்சி நெஞ்சிட்டான். அங்கும் இங்கும் பார்த்தான், ஒருவரும் இல்லை என்று அறிந்தான். எகிப்தை நெஞ்சிட்டான், வெட்டிட்டான். அதான் ஃபர்ஸ்ட் அவனுடைய வாழ்க்கையில மாம்சீகம் தலை தூக்குனது. உங்க வாழ்க்கையில எப்ப மாம்சீகம் தலை தூக்குனது சொல்லுங்க. நல்லா தான் இருந்தீங்க, நல்லா ஜெபம் பண்றீங்க, திடீர்னு பார்த்தா யார் வந்துடுறா, மோசே உள்ள வந்துடுறானே, எகிப்தியன் ஒரு ஆவி. எகிப்தியனை ஒரே வெட்டினா, டக்கு 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 டக்குன்னு மண்ணை தோணா புதைச்சாச்சு. எப்படி இருக்கும் பாத்தீங்களா? தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு வெயிட் பண்ணிட்டே இருந்து எபிரேயன் போன உடனே இவனை ஒரே வெட்டி க்ளோஸ் பண்ணி மூடிட்டு போயிட்டான். குற்றத்தை மறைக்கிற ஒரு தன்மை, வெளியே தெரியாம மூடணுங்கிற ஒரு ஆசை, தவறு செஞ்சுட்டு எவ்வளவு ஃபாஸ்ட்ல வேலை செய்யலாம் பாருங்க. நீதான் பார்வனுடைய குமாரத்தின் மகனாச்சே, தைரியமா சொல்லலாம், இவன் வேற ஒரு தப்புன்னா நான் வெட்டிட்டேன் அப்படின்னா இணைஞ்சிடலாம், போகலாம். ஆனா குற்றத்தை மறைக்கிறான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். எவ்வளவு தவறு செஞ்சுட்டு அறிக்கை செய்ய சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் பைபிளே படிக்கிறது இல்லை. நீ எவ்வளோ காரியம் இருக்கா, அதெல்லாம் ஏன் சொல்லாம இதை சொல்லிட்டு அலையிற, பைபிள் படிக்கல, ஜெபமே பண்ணல, உபவாசம் எடுக்கல, இதுதான் பெரிய தப்பு. ஊர்ல உள்ளவண்டெல்லாம் சண்டை போட்ட அதை சொல்ல மாட்டேங்கிற, உலகத்தை எந்தெந்த விதங்கள்லயே அனுபவிக்கிற அதை சொல்ல மாட்டேங்கிற, பூசணிக்காய் பெரிய பூசணிக்காவே சோத்துக்குள்ள என்ன செய்யணும்னு கிடைக்கிற, தட்டு சொத்துக்குள்ள மறைக்கணும்னு பார்த்தா முடியுமா? அதனால முதலாவது அவனுடைய வாழ்க்கையில ஒரு எகிப்தியனை கொன்றான், வெட்டி புதைத்தான், அதை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணான். மாம்சீகம் தலை தூக்குது. நமக்குள்ள அப்படி இருக்கா? மனுஷ தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். பகை இருக்கக்கூடாது. நம்ம யாராவது வெட்டி இருக்கோமா? நம்ம வெட்டுறதெல்லாம் இல்ல. வாயிலேயே ஒரே வார்த்தையில தான் அவன் கொன்னு கூறு போட்டுறிய, ஒரே வார்த்தை தான். அவன் நாவு தீர்க்குதுன்னு தீட்டப்பட்ட சவரகன் கத்தி, விட்டா போதும் வெட்டிடுவான். ஒரே வார்த்தை. அவன் அதுக்கப்புறம் கோயில் பக்கமே வர மாட்டான், ஓடியே போடுவான். இவன் போடல. உன்னுடைய வார்த்தையை எத்தனை பேர் வெட்டி இருக்கு? ரெண்டாவது, அடுத்த நாள் வெளியே போனா 2 எபிரேயன் சண்டை போடுறான். இவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. உடனே இவன் போய் சொல்றான், இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். முதல் நாள் இந்த பிரசங்கம் பண்ணிருக்கணும், இப்ப 2வது நாள் இந்த பிரசங்கம் பண்றான். என்ன பிரசங்கம்?
அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். பிரசங்கம் வந்துருச்சா? நீ மற்றவனுக்கு புத்தி சொல்ல போகக்கூடாது, நீ நல்லா இருந்தாதான் புத்தி சொல்லணும். ஒரு தகப்பன் சிகரெட் குடிச்சிட்டு பையன் சிகரெட் குடிச்சா, சிகரெட்லாம் குடிக்கக்கூடாது. நீ குடிச்சிட்டு அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? போதகம் பண்ணக்கூடாது. பையனை போய் சிகரெட் வாங்கிட்டு வாங்குறது, திருப்பி பையன் சிகரெட் குடிச்சானா தப்புன்னு சொல்றதா? நீ அதனாலதான் ரோமர்ல வாசிக்கிறோம், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று நீ சொல்லுகிறாய், ஆனால் நீ விபச்சாரம் செய்கிறாய். களவு செய்யாது என்று மற்றவனுக்கு பிரசங்கம் பண்ணுகிறாய், நீ என்ன செய்யற? களவு செய்யற. அது சரியா? நீ நேத்து ஒருத்தனை அடிச்சு கொண்டுட்டு இன்னைக்கு வந்து பிரசங்கம் பண்ற. நம்ம ஆளுங்களுக்கு புத்தி சொல்ல சொன்னா பயங்கரமா கேளுவாங்க. ஆனா புத்தி சொல்றத கேளுன்னு சொன்னாதான் கஷ்டம். நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க அப்படிமா. நான் ஒரு ஆளுக்கு புத்தி சொன்னேன், அவன் சொன்னா என்கிட்ட சொல்ற புத்தி அவனுக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ரெண்டு பேருக்கு பிரச்சனை. நான் ஒருத்தனுக்கு சொல்றேன், இவன் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சொன்னா, நல்லா தான் சொல்றீங்க, என்கிட்ட சொன்ன அவன்கிட்ட சொன்னீங்களா? ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு வாங்க. அதாவது நீ விட்டு கொடுன்னு நீ என்கிட்ட சொல்றீல்ல, அதை யார்கிட்ட சொல்லு? அவன்கிட்ட சொல்லு. ஐயப்பா அவன் வந்து அவ்வளவு வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னா இவனால அதை ஏத்துக்க முடியாது. இல்ல நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படிமா. இப்ப குழந்தைகள்ல ஒரு குழந்தை பெரிய குழந்தையா இருக்கும், ஒரு குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும். பெரிய குழந்தைகிட்ட பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, தம்பிக்கு என்ன செஞ்சிடறா, விட்டு கொடுறா, தம்பி தானே அப்படின்னா பெரிய பையன் சரி தம்பின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு விடுவோம். நம்ம அதே மாதிரி ஒரு விசுவாசிகள் ஒரு கொஞ்சம் இளமை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறவங்கள அவங்கள சுமக்கிறதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இது பழைய விசுவாசி, இவன்கிட்ட போய் சொன்னா இவன் பழைய விசுவாசியா மாறவே இல்லையா? இவன்கிட்ட போய் என்ன சொல்றது? இளையகுமாரன் வந்த உடனே அப்பா சேர்த்துக்கிட்டாரு, மூத்த குமாரன் ரோட்ல போய் உட்காந்துக்கிட்டான். அப்படித்தானே? வந்தான், வீட்டுல என்ன சத்தம்னா, ஓஹோ இந்த ஆள் இதுவரை செஞ்சிட்டு இருக்காரா, நான் வரல, அப்படி ஒரு வீட்டுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன்டான். அந்த தகப்பனுடைய மெச்சூரிட்டி யாருக்கு வரல? அடுத்து வரப்போறிய தகப்பனாகிய மூத்த குமாரனுக்கு வரல. இவன் போய் புத்தி சொல்ல போனான். அவங்க சொன்ன புத்தி சொல்ல போறது சரியான அர்த்தம் என்ன? பட்சபாதம். நேத்து அந்த புத்தி சொல்லல. இப்போ எகிப்தியன் எபிரேயன்கிற ஒரு பட்சபாதம். விசுவாசிகளுக்குள்ள பட்சபாதம் இருக்கக்கூடாது. விசுவாசிகளே தங்கள் ஜாதினா சோத்திரம் சோத்திரம் பேசிட்டு போறான், அடுத்த ஜாதினா அப்படி முடிஞ்ச உடனே தோத்திரம் பண்ணாமலே போறான். உனக்கு பட்சபாதம் இருக்குல்ல, தன் சொந்தக்காரன் சொந்த ஊர். இப்ப நீங்க பாருங்க, நம்ம சபையினுடைய வீழ்ச்சிக்கு சில காரணங்களை சொல்றேன். கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு புது விசுவாசி வந்தா நம்ம ஆளுங்க போய் என்ன செய்யறது இல்ல, பாக்குறது இல்ல. முடிஞ்ச உடனே ஊழியக்காரங்கள்லாம் உள்ள பாஞ்சிருவாங்க ஒரே பாய்ச்சலா. விசுவாசியை பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச விசுவாசிகிட்ட உட்காந்து சிரிச்சுட்டு பேசிட்டே போவான். அந்த புதிய ஆத்மா பாவம் அவன் அப்படியே நின்றுட்டு அவனை கூப்பிட்டு நீங்க எங்க இருந்து வரீங்க, ஏதுங்க, எப்போ வந்தீங்க, வாங்க பாஸ்டர்ட்ட ஜெபிக்க வரீங்களா, இல்ல சாப்பிடறதுக்கு உட்காருமா, வாங்க. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம ஃபெலோஷிப் இல்லாம அப்படி தடுமாறிட்டு இருப்பான். அவனை கூப்பிட்டு விசாரிச்சு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துற அந்த பிராக்டிஸ் நம்முடைய சபையில ஒரு 80 பேருக்கு என்ன செய்யாது, கிடையாது. யாருக்காவது இருக்கா? இல்ல பாத்தீங்களா? முடிஞ்ச உடனே நம்ம அப்படி விசாரிக்கிறதெல்லாம் கிடையாது. அது பாட்டு போயிட்டே இருப்போம். ஆனா மோசே என்ன பண்ணா, முதல் நாள் மாம்சீகமாய் போறான்னா, ரெண்டாம் நாள் புத்தி சொல்ல போனா. காரணம் வந்து பட்சபாதம். எகிப்தியன் எபிரேயன்கிற சபைக்குள்ள வந்துட்ட பிறகு ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது. பட்சபாதம் உனக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படிலாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆபிரகாம் சுத்தி சுத்தி கடைசியில எங்கதான் போய் சேர்ந்தாரு, எண்ணத்தோடு தான் சேரும்னு சொல்லி தான் பையனை எங்கதான் அனுப்புனாரு, அங்கதான் அனுப்புனாரு. அங்க அனுப்புனாலதான் அங்க கேடே. ஆபிரகாம் பல காரியங்களில் தோற்று போய் துக்கப்பட்டதுக்கு காரணம்லாம் இதுதான். ஆபிரகாம் ஃபர்ஸ்ட் டச் பண்ண உடனே முதல் வார்த்தை சொல்றாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு விடு. திருப்பியும் ரிவர்ஸ் எடுத்தான். அதனாலதான் அவனுக்கு பரீட்சைகள் விசுவாசத்துல ஈசாக்கு உருவாகாமல் இருக்கிறதுக்கு காரணமே, அவனுக்கு ரொம்ப நாளுக்கு இருந்தது காரணமே இதுதான். அநேக ஆசீர்வாதம் தடைபடுறதுக்கு காரணமே நமக்குள்ள இருக்கிறதான வேறுபாடுகள். அடுத்து ஓடனா நம்ம நினைக்கிறோம் நம்ம செஞ்ச தப்பெல்லாம் வெளியவே வராதுன்னு. அடுத்த நாள் இவன் போய் புத்தி சொல்ல போன உடனே அதுல ஒரு எபிரேயன் சொன்னா
என்ன நேத்து அடிச்ச மாதிரி இன்னைக்கு அடிச்சு யாரையாவது ஒருத்தனை புதைக்கலாம்னு ட்ரை பண்றியா அப்படின்னா அதோட இவனுக்கு பேரஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா நேத்து யாருக்குமே தெரியாம செஞ்சிட்டோன்னு தான் இவன் நினைஞ்சிட்டு இருந்தான். நம்மள அநேகர் இப்படித்தான் இருக்கும். இந்த பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா என்ன நினைக்குமா, பூலோகமே நல்லா நினைச்சுக்கணும். நீ எங்க போய் தவறு செஞ்சாலும் இங்க சிபிஎம் நெட்வொர்க்ல கரெக்டா வந்துருங்க. வயரே இல்லாத நெட்வொர்க், சேட்டலைட்டே கிடையாது, எந்த டிரான்ஸ்மிட்டரும் கிடையாது, பிராட்காஸ்ட் எதுவுமே பண்ண வேண்டாம். ஆனா நச்சுன்னு எங்களுக்கு வந்துடும். நீ எங்க நின்ன, எங்க போன, எங்க வந்த, எங்க உட்கார்ந்த, எத்தனை மணிக்கு இங்க போன, எங்க எல்லாம் கன் மாதிரி. நைட் 2 மணிக்கு போனா கூட அங்க ஒருத்தன் உனக்கு சோத்திரம் பண்ணுவான். எங்க போனாலும் இந்த நெட்டு கரெக்டா ஒர்க் ஆகும். அதனால நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் நினைச்சான் யாருக்கும் தெரியாதுன்னு. அடுத்த நாள் பார்த்தா எவரேன்னு சொல்றான், என்னப்பா நேற்று அடிச்ச மாதிரி எங்களை யாராவது ஒருத்தனை காலி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியான்னு. அதோட ஓடினான் பாருங்க. ஏன் ஓடுற? விசுவாசிகள் ஓடி போக கூடாது. விசுவாசத்தை விட்டு சத்தியத்தை விட்டுலாம் என்ன செய்யக்கூடாது, ஓடி போக கூடாது. நெகேமியாட்ட ஒருத்தன் வந்து சொன்னா நீ ஓடி போயிருன்னு. அப்ப அவன் சொன்ன பதில் என்ன, என்னை போன்றவன் ஓடி போவானோ. சபையை விட்டு போக கூடாது. கோழி மிதிச்சு எது சாகக்கூடாது, கொஞ்சி சாகக்கூடாது. இந்த பிரசங்கத்தை கட்டி நீ ஓடக்கூடாது. ஆபரேஷன் இடத்துல வந்துட்டு ஒரு சிலர் ஆபரேஷனுக்கு பயந்து அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் ஆச்சு ஓடியே போயிடுவான். அங்க போய் வியாதியில தான் சாகணும். ஒப்புக்கூடு, சுத்திகரிப்புக்கு ஒப்புக்கூடு. எலியா பாருங்க, பயங்கரமா அக்னி இறங்கி 450 தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டுட்டு அடுத்த நாள் ஒன்னே கொள்ளுவேன்னு சொன்ன உடனே அதே ஓட்டம் ஓடினான் பாருங்க. ஏன் ஓடுற? நில்லு, சத்தியத்துல நில்லு. ஓடினான் 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 ஓடினான், எங்கேயோ ஓடி போயிட்டான். எகிப்தை விட்டு மீதியானுக்கே ஓடிட்டான், அடுத்த தேசத்துக்கு ஓடி போயிட்டான். சத்தியத்தில் நிக்கணுங்க, ஓடக்கூடாது. அங்க போனா அங்க ஆடு மேய்க்கிற அந்த மீதியானுடைய ஆசாரியனுடைய வீட்டுல போயிருந்தான். அப்ப அவன் சொன்னா நீ இங்க இருக்கிறியான்னு. நான் இங்கே இருந்துக்கிறேன். அங்க இருக்க அவன் என்ன செய்தான், தன்னை சம்மதித்தான். நீ எங்க இருக்க வேண்டிய ஆளு, நீ எங்க இருக்க வேண்டிய ஆளு. நீ ஒரு விசுவாசி எங்க இருக்கணும்? ஒரு ஊழியக்காரன் உன் ஸ்தானம் என்ன, உன் விசுவாசியினுடைய ஸ்தானம் என்ன? ஸ்தானம் விட்டு நீ போய் போனீங்கன்னா கூட்டை விட்டு அழைகிற குருவியாய் போவாய். கூட்டை விட்டு அழைகிற குருவி போல இருக்கக்கூடாது. தன் ஸ்தானத்தை விடுகிறவனும் கூட்டை விட்டு அழைகிற குருவியும் ஒரே கேஸ் தான். நீ விசுவாசிங்கிற ஸ்டாண்டர்டை விடவே கூடாது. அதை விட்டுட்டு நீ ஓடக்கூடாது. எங்கேயாவது போய் உட்கார்ந்துடக்கூடாது. இங்க இருக்கியா அங்க இருக்கியான்னா நான் அங்க இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. எலியாவே ஆண்டவர் கூப்பிட்டு அவனுக்கு போஜனம் எல்லாம் கொடுத்து போ, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னா வந்துட்டான். ஓடி 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 40 நாள் வந்து ஓரேபுக்கு வந்துட்டான். ஓரேபுக்கு வந்தவன் எங்க போய் உட்கார்ந்துக்கிட்டான், ஒரு கெபில போய் உட்கார்ந்துட்டான். அப்ப ஆவியா அங்க ஆண்டவர் பேசுறாரு, உனக்கு இங்க என்ன காரியம்? நீ விசுவாசி இருக்க வேண்டிய இடமா இது? தீர்க்கதரிசி இருக்க வேண்டிய இடமா? வாசிங்க 1 ராஜாக்கள்ல. உனக்கு இங்கே என்ன காரியம்? நீ ஒரு ஊழியக்காரன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இங்கே உனக்கு என்ன காரியம்? நீ இருக்க வேண்டிய இடம் எது? உன் ஸ்தானம் எது? நீ இருக்க வேண்டிய இடம் எங்க இருக்கு? நீ கண்ட இடத்துக்கு போய் உட்கார்ந்துட்டு எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு முக்காடு போட்டு உட்கார்ந்துருக்கியா? தேவ சித்தம் இல்லாத இடத்துல போய் உட்காரக்கூடாது. இவன் அங்க ஓடி போய் அங்கே தங்க சம்மதித்தான். 1 மாம்சீகமாய் போராடினான், 2வது பட்சபாதமாய் புத்தி சொல்ல போனான், 3வது ஓடி போனான், 4வது அந்நிய தேசத்திலே தங்க சம்மதித்தான். நீ கர்த்தருக்காக நிக்க வேண்டிய ஆளு. எங்கேயோ போய் உட்கார்ந்துகிட்டு கர்த்தர் எனக்கு உதவி செய்யலன்னு சொன்னா எப்படி அர்த்தம்? அடுத்ததாக அந்நிய பெண்ணை அவன் மணந்தான். நீ என்ன மாதிரி ஆளு? நீ எபிரேயன். நம்முடைய விசுவாசியத்தில் வந்துட்ட பிறகு ஒரு சிலர்லாம் எங்க அம்மா சொன்னாங்க, எங்க மாமா சொன்னாரு, எங்க சொந்தக்காரங்க வரமாட்டேன்னு சொல்றாங்க, அதனால நான் இந்துல கல்யாணம் முடிச்சிட்டேன், அங்க முடிச்சிட்டேன், இங்க முடிச்சிட்டேம்மா. அதெல்லாம் இந்த சாக்கு போக்கெல்லாம் கிடையாது. உனக்கு முதுகெலும்பு இல்லையோ? இந்த விசுவாசத்துல பைபிளை தூக்கின பிறகு உனக்கு சத்தியத்துல இது இல்லையா? உனக்கு முதுகெலும்பு இல்லையா? உன்னைய கர்த்தர் அழைத்தவர் இந்த மார்க்கத்துல. உனக்கு நம்ம இந்த மார்க்கத்துல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்றோம். படிப்பு இருக்கணும், வேலை இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், இது இருக்கணும்னு ஒரு லிஸ்ட் போட்டுட்டா இந்த லிஸ்ட் ஒரு நாளும் தேராது.
தேவ சித்தம்ங்கிற ஒரு லிஸ்ட வச்சு நீ ஜெபிச்சுக்கிட்டே இரு, கரெக்டா என்ன செய்வோம். நான் அப்படி எத்தனையோ பண்ணிருக்கேன், நல்லா இருக்கு. தேவ சித்தத்துக்கு மாறா பண்ணது அவ்வளவும் குழப்பமா போயிடுச்சு, சூழ்நிலைகளுக்காக செஞ்சது. இவன் போய் அந்நிய பெண்ணை மணந்தான். உனக்கு இந்த உபதேசத்துல பையங்களுக்கு ஒரு சிலர்லாம் பாருங்க, இந்த உலகத்துல நீங்க பாருங்க, நம்மளை விட்டுருங்க, உலகத்துல பாருங்க, ஒரு சிலர் சொல்றான் கைகால் இல்லாத பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யணும், வாழ்க்கை கொடுக்கணுங்கிறான். அப்படி இருக்காங்களா இல்லையா? அங்கவீனமானவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு இருக்கானா இல்லையா? ஏன் நம்முடைய சபையில் உள்ளவங்களுக்கு அப்படிப்பட்ட வெளிப்படுத்தல் வரல? இவன் குதிரை கொம்புக்கு ஆசைப்பட்டு இருக்கான், வானத்திலிருந்து யாராவது வருவாங்களான்னு. அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. இவன் அந்நிய பெண்ணை மணக்க சம்மதித்தான். நீ அப்படி செய்யக்கூடாது. மோசேனுடைய வீழ்ச்சிக்கு பல காரணங்கள். இதை பேசித்தான் ஆரோனும் மிரியாம் குஷ்டரோகியா போனதுக்கு ஒரு காரணமே இதுதான். ஏன்னா மோசையின் மூலமா பிரமாணம் வந்துகிட்டே இருக்கு, மேல இருந்து அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான், நீ அங்க செய்யக்கூடாது, கத்தர் இந்த கட்டளைன்னு. அப்போ ஆரோன் சொன்னா எல்லாம் சொல்றது கரெக்ட் தான், இவன் சொல்றதெல்லாம் கரெக்ட், ஆனா என்ன செஞ்சிட்டு இருக்கான், இவன் ஒய்ஃபை சரி வேற லைன்ல ஆச்சே. அதான் அவங்களுக்குள்ள டிஸ்கஸ். அதுல நீ சத்தியத்துக்குள்ள வந்துட்ட பிறகு என்ன வந்தாலும் நிக்கணும் சத்தியத்துல. அதுக்கு அண்ணனையோ அம்மாவையோ அக்காவையோ தம்பியோ தங்கச்சியோ சொல்லக்கூடாது. நான் சும்மா ஒரு சாம்பிள் சொல்றேன். ஒரு பையன் போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட இங்க வந்தான். நல்ல ஃபேமிலி, நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல அழகு, நல்ல திறமை, எல்லாமே அவனுக்கு இருக்கு. ஆனா அவங்க இவன் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கான். அம்மா ரகசிய கிறிஸ்தவம், அப்பா ரட்சிக்கப்படல. இது வரைக்கும் அவரு கிறிஸ்தவ பெண்ணை கல்யாணம் கட்டுறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு நிப்பாட்டி வச்சிருக்காரு. வயசு 37 38 ஆச்சு. இவன் கிறிஸ்தவத்துல நீ சம்மதிச்சா கல்யாணம் கட்டுறான், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் நிக்கிறான் சத்தியத்துல. இன்னைக்கு நிக்கிறான். ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம். போயான்னு சொல்லிட்டு எவ்வளவு கூட்டு போறதுக்கு இந்த காலத்து பையங்களுக்கு விஷயமா தெரியாது. ஏன் பெந்தேகோஸ்லயே அப்பா தேவையில்லைன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை ஸ்ட்ராங்கா நிப்பாட்டுவான். அவன் சொல்றான் அவருக்கு விருப்பம் இல்ல, ரைட் ஓகே, நான் சத்தியத்தை விட்டு போறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, விருப்பம் கிடையாது. ரெண்டும் அதே பேலன்ஸ்ல நிக்குது. வயசு 36 37. அவன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. இங்க கூட வந்தான் போன வாரத்துக்கு, ஒரு 4 வாரத்துக்கு முன்னால ஃபாரின் போயிட்டான். அடுத்த நாள் போயிட்டான். எதுக்கு இதை சொல்றேன்னா, ஸ்ட்ராங். அவங்கெல்லாம் தெலுங்கு, ரெட்டியா இருக்கு, நல்ல வசதியான பையன், நல்ல அவனுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நினைச்சா செய்யலாம். கூட பிறந்த அக்கா பொண்ணு கிறிஸ்டியனுக்குள்ள வந்துருச்சு. அவங்கெல்லாம் கட்டலாம். ஒரே பையன் தான், ஒரே பொண்ணு, அக்கா பொண்ணுலாம். ஆனா அப்பா வேண்டாங்கிறார்ல, ரைட். அவர் என்னைக்கு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு வர்றாரு பார்க்கலாம். இல்லைன்னா அப்படி ஒரு வாழ்க்கை இல்லைன்னா போட்டும், கிறிஸ்துவுக்காக போட்டுங்க. நம்மால் அப்படி இல்லை. எங்கேயாவது யாராவது சிரிச்சுட்டா பின்னால போயிடுறான், உடனே இது மார்க்கம் தப்பி போகுது. நான் தப்பா பேசுறேன்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில சத்தியத்துல ஸ்டபன் இல்லாத, முதுகெலும்பு இல்லாத ஒரு விசுவாசிகளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது? ஸ்பைனல் கார்டே இல்ல, இவனை வச்சுக்கிட்டு நம்ம இவனை நிப்பாட்டி பரலோகத்தில் கொண்டு போய் நில்லுன்னா போயிடுவான். குருடனை போய் ராஜமொழி மொழினா எப்படி மொழிப்பான்? முடிக்க மாட்டான். இவன் போய் அந்நிய பெண்ணை மணக்க சம்மதிச்சான். ஏன் போகலங்கிறதுக்கு தான் ரீசன் சொல்றேன். ஏன் காணான லாஸ்ட்ல தட்டி விட்டாருங்கிறதுக்கு பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட் எரிஞ்சிட்டே இருக்கு, நெகட்டிவ் கூட்டிக்கிட்டே வருது. அடுத்து அங்க தரிசனம் கிடைச்சிருச்சு. முச்செடி என்ன செய்யுது? பற்றி எரியுது. இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. நேர போய் நின்னான். அவர் சொன்னார், முதல்ல செருப்ப கலத்துறார். ஒரு மரியாதை உனக்கு தெரியல? கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றிய, உனக்கு அந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கனம் தெரியலையா? ஆண்டவர் என்ன சொன்னாரு அவனை பார்த்து? சொல்லுங்க. அவன் உற்று பார்த்தான், இன்னும் கிட்ட போய் பார்ப்பேன் என்றான். கிட்ட வந்த உடனே கர்த்தர் சொன்னாரு, மோசே நீ முதல்ல உன் பாத ரட்சையை என்ன செய்ய? கலத்து. இது பரிசுத்த பூமி. நான் நிக்கிற இடத்துல நீ செருப்பு போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிற, உனக்கு மரியாதை தெரியலையா? ஒரு சிலருக்குலாம் பாருங்க, சொந்தக்காரங்க வந்தா மதிக்க தெரியாது, பாஸ்டர்ஸ் வந்தா மதிக்க தெரியாது, அம்மா அப்பாவை கனம் பண்ண தெரியாது, பெரிய பெரிய ஆபீசர்கள்ட்ட எப்படி பேசணும்னு என்ன செய்யாது தெரியாது.
அதனாலதான் வெள்ளைக்காரன் அந்த காலத்துல வந்துட்டு இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லாம் வச்சுட்டு அந்த ஆபீசர்ஸுக்கெல்லாம் இருக்கிற மரியாதைன்னா என்னங்கிறத நினைஞ்சா நம்ம ஆளுங்களுக்கு கத்துக் கொடுத்தான், எப்படி கனம் பண்ணணும். இன்னைக்கு அந்த மரியாதை இருக்கிறனால தான் கவர்மெண்ட்டை பார்த்து கொஞ்சமாவது எல்லாரும் ஆபீசர்ஸை பார்த்து என்ன செய்யறான், மிரள்றான். இவன் பாட்டுக்கு போறான். நம்ம ஆளுங்க பாருங்க, ஒரு சிலர் கோயிலுக்குள்ள அது பாட்டு செருப்பு போட்டு ஏறி போயிட்டே இருப்பான். அதனாலதான் இப்ப பாதி கல்யாணத்தை சர்ச்சில் வச்சுட்டு சாப்பாட்டுக்கு நாங்க எங்க துரத்தி விடுறோம், எங்கிட்ட மண்டபத்தை பாருன்னு சொல்றதுக்கு காரணம் சொல்லிடுறேன். மண்டபத்தை போய் பாரு, அங்க போய் சாப்பாடு போடுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இங்க கல்யாணம் முடிப்போம், இங்க பொண்ணும் பையனும் நிப்பான், அங்க இருந்து ஒருத்தன் வருவான், அவன் பாட்டுக்கு ஷூவை போட்டு எங்க வந்து நிப்பான். இவ்வளவு பாய் கிடக்கும், நம்ம எல்லாம் உட்கார்ந்து ஆராதிக்கிற இடம் இல்லையா? இந்த பாயிலெல்லாம் அவன் எங்க வருவான், அவன் பாட்டுக்கு செருப்பு போட்டு ஷூவை போட்டு அங்க வருவான். அதுல ஒரு தண்ணி அடிச்சவன் அவன் பாட்டுக்கு வந்து தண்ணி அடிச்சுட்டு உள்ள வருவான். இந்த பரிசுத்த பூமியை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லித்தான் கல்யாணம் முடிஞ்சுதா ஓடு போ, எங்கேயாவது போய் சோத்த போடு. அவன் குடியாரனும் வரட்டும், நல்லவனும் வரட்டும், கெட்டவனும் வரட்டும், என்னத்தினாலும் பண்ணிக்கோ. அங்க வந்து பாய் போட்டு வந்தாலும் செருப்பு போட்டு வந்தாலும் பரவாயில்ல, ஷூ போட்டு வந்தாலும் பரவாயில்ல. ஆனா அதே நேரத்தில் ஒரு இந்து கோயில்ல உள்ள கால் எடுத்து வைக்கும் போது இவன் இப்படி போவானா? அங்க இங்க இப்படி செருப்பு போட்டு வர்ற இந்து கோயிலுக்குள்ள போகும்போது இப்படி போவானா? வாசல்லையே கலத்தி துண்டை இடுப்புல கட்டி யோசிச்சு பாருங்க. நம்ம மரியாதை செலுத்தணும். நீ நிக்கிற பூமி பரிசுத்த பூமி. உன் பாதரட்சியை கலச்சு முதல்ல மரியாதை கத்துக்கோ. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? வந்த உடனே கண்ணை மூடி முழங்கால் போட்டு அப்படியே வர்ஷிப் பண்ணணும். மோசைக்கு அது தெரியாது. வயசு என்ன? வயசு என்ன? மோசைக்கு வயசு என்னப்பா? 80. 40 வருஷம் எகிப்து, அதுக்கப்புறம் ஓடி ஒரு 40 வருஷம், திருப்பி இஸ்ரேல் பயணம் ஒரு 40 வருஷம், 80 வயசு. இத்தனை வயசு ஆயிடுச்சு, உனக்கு மரியாதை இது வரைக்கும் கத்துக்கலையா? அப்பாவுக்கு 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 வயசு ஆயிடுச்சு. ஆனா இன்னும் என்ன தெரியல, தேவனை கனம் பண்ணணும். ஆண்டவர் கூப்பிட்டார்ல, அற்புத காட்சியை கிட்ட போய் பார்ப்பேன் அப்படிங்கிறான். மோசே ஆடிட வேண்டாம். அவர் சொல்றாரு, எப்பா நீ செருப்பை கலத்தி போட்டு வந்து நில்லு. இவற்றை ட்ரைனிங் எடுத்த ஆள் தான் யோசுவா. அவனும் இதே மாதிரி தான் போய் நின்னான். அவனையும் கூப்பிட்டு சொன்னார், நீ நிக்கிற இடம் சரி பரிசுத்த பூமி, நீ என்ன செய்ய செருப்ப. இவன் ட்ரைனிங் எடுத்த ஆள் எப்படி இருப்பான்? இவனை மாதிரி தான் இருப்பான். அவனும் செருப்பு கலத்தாம போய் நின்னான். நீ செருப்பை கலத்தும் போது சொன்னாரா? நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல மரியாதையை கத்துக் கொடுக்கணும். பெரியவங்களை எப்படி பேசணும், நீங்க வாங்க இந்த ஆடு மேய்க்கிற ஆள் மாதிரி ஆடு மாடு மாதிரி பேசுறது, ஆடுகிட்ட பேசுற மாதிரி மாடுகிட்ட பேசுற மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்க கூடாது. பெரியவங்களெல்லாம் அப்படியே கனம் பண்ண அழகா சொல்லிக் கொடுக்கணும். வீட்டுக்குள்ள எப்படி வரணும். பழைய வீடுகள்லாம் நீங்க பாருங்க, 4 அடி தான் நிலம் வச்சிருப்பான். எதுக்கு வச்சிருக்கான்? அப்படி மரம் உயரமா கிடைக்கலையோ? எதுக்கு? வீட்டுக்குள்ள வரும்போது நீ எப்படி வரணும்? மரியாதையா தலை வணங்கி வரணும். வீடு வந்து ஆலயம், அதுக்குள்ள நீ வரும்போது ரொம்ப டீசெண்டா வரும். இப்ப அப்படி கிடையாது. என்னை மாதிரி ஆள் எல்லாருமே உயரமா வளர்ந்துட்டாங்கனால இடிச்சிரும் சொல்லிட்டு பெருசா வச்சுட்டாங்க. அதனால ஃப்ரீயா போறோம். மரியாதை தெரியல நம்ம ஆளுங்களுக்கு ரொம்பவே இருக்கு. கோயிலுக்குள்ள எப்படி இருக்கணும், கோயில்ல எப்படி இருக்கணும், வீட்டில் எப்படி இருக்கணும், பெரியவங்ககிட்ட எப்படி இருக்கணும், ஆண்டவர் பேசின பிறகு நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அடுத்து அவனை கூப்பிட்டா, நீ வா நான் உன்னை எகிப்துக்கு கொண்டு போறேன்னா, நான் ஒரு காலத்துல கிரியை செஞ்சேன், அப்ப நீங்க சும்மா இருந்துட்டீங்க, இப்ப நான் சும்மா இருக்கிறேன், நீங்க என்ன செய்ய என்னைய கூப்பிடுறீங்க, நான் வரமாட்டேன், நீ வா. வரவே மாட்டேன்டா. சந்தேகம், பயங்கர சந்தேகம், மறுத்துட்டான். ஒன்று சந்தேகம் அவனுக்கு. கிறிஸ்துக்குள்ள வந்துட்ட பிறகு நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகப்படுகிறவன் காற்றை போல அலைகிறவனா இருப்பான். சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்திலிருந்து ஒன்னையும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அவனை அழைச்சதுக்கு அவனால சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அடுத்து அவன் சொல்றான், இவனை கூப்பிட்டா வேற யாராவது பாருங்க சொன்னானா? ஆண்டவரே என்னை விட்டுவிடும், நான் வரல, வேற யாராவது என்ன செய்யுங்க பாருங்க. வாசிங்க.
4:13 அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் என்ன செய்யும்? அனுப்பும். எப்படி இருக்கும்? அப்பதான் ஆண்டவர் சொன்னார், ரைட் வா, கானானுக்குள்ள போகிறேன், நான் எட்டி பார்க்கிறேன்னா, இல்ல நான் எனக்கு சித்தமான யாரையாவது நெஞ்சுக்கிறேன், உள்ள கொண்டு போறேன், நீ இங்கே இருந்தார். தேவனுடைய அழைப்பை விட்டு விட்டீர்களா? கல்யாணத்துக்கு முன்னால எல்லா வாலிப பையனும் பொண்ணும் ஒரு பிரேக் அடிச்சு ஸ்பீட் பிரேக்ல நிப்பாட்டி கல்யாணமா ஊழியமா அப்படிங்கறத என்ன செய்யணும்? கிளியர் பண்ணணும். கல்யாணம் அப்படின்னா போ, ஊழியம் அப்படின்னா அதுக்கு போ. யாரையும் கட்டாயப்படுத்தி ஊழியத்துக்கு என்ன செய்ய முடியாது, கொண்டு வர கூடாது. ஆனா அதே நேரத்தில் கல்யாணம் ஊழியம்னு கத்தர் சொன்ன பிறகு நீ போய் கல்யாணம் கட்டி இன்னொருத்தி வாழ்க்கையை நெஞ்சிடாத, கெடுத்துடாது. ஒன்னால அந்த ஆளும் நீ ஆணோ பெண்ணோ ஆப்போசிட் ஆளு செத்தா, அப்படி செஞ்சிடக்கூடாது. இவனை கூப்பிட்டா நான் வர மாட்டேன், எனக்கு பேச்சு திறமை இல்லை, அவன் சொல்றான் பாத்தீங்களா, நான் மந்த நாவு, திக்கு வாய், எனக்கு வாக்கு வல்லமையெல்லாம் ஒன்னும் கிடையாது. தேவ சித்தத்தை நீ மறுக்கிறியா? தேவனுடைய அழைப்பை வேண்டாங்கிறியா? அடுத்ததாக யாத்ராமம் 4 வரும் பொழுது அவனை கர்த்தர் கொல்ல பார்த்தார். 24 வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். ஏன்? மனப்பூர்வம் இல்ல. வந்துட்டான், போய்கிட்டு தான் இருக்கான், ஆனாலும் அவனுக்குள்ள என்ன இருக்கு? அந்த ஹோல் ஹார்ட்டோட அவனால ஆண்டவரை பின்பற்ற முடியல. மனைவி, பிள்ளைகள், ஆடு, அமைதியான வாழ்க்கை, இதை விட்டுட்டு அங்க போனா அவன் போன உடனே என்ன பண்ணுவானோ தெரியாது. மனப்பூர்வம் இல்லாத ஒரு, நீங்க இந்த மார்க்கத்தில் வந்தா பைபிளை தூக்குனா மனப்பூர்வமா பைபிளை தூக்குங்க. ஒருவன் கிறிஸ்தவனா இருந்தால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த கடவுள், அப்படிதான் பைபிள் சொல்லு. இதுக்குள்ள வந்துட்டியா நீ மனப்பூர்வமா செயல்படு. ஒரு 10 நிமிஷம் சோத்திரம் பண்ணாலும் மனப்பூர்வமா சோத்திரம் பண்ணு. ஒரு சின்ன பாய் போட்டாலும் அதை அழுது போடக்கூடாது. எப்படி செய்யணும்? எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே என்ன செய்யுங்கள்? மனப்பூர்வமா செய்யுங்க. புசித்தாலும் குடித்தாலும் அதை கர்த்தருக்குன்னு செய். அப்படிதான் பைபிள் சொல்லுது. நம்ம மனப்பூர்வமா கர்த்தருடைய வேலையை செய்யறோமா? கடைசியில் பாருங்க, ஆண்டவர் டென்ஷன் ஆகி இவனை கொன்னே பண்ணுட்டார். ஏன்னா அவனுக்கு என்ன இல்ல? மனப்பூர்வம் இல்லை. கோயிலுக்கு வர்றது கூட அம்மா சொன்னதுக்காக வருவான், அப்பா சொன்னதுக்காக வருவான், புருஷன் சொன்னதுக்காக இவங்க பரப்படுவாங்க. இல்ல மனைவி சொல்றாளே வேற வழி இல்லையே, இவளை கொண்டு போய் விட்டுட்டு கூட்டு வரணும், சரி போய் கொஞ்ச நேரம் உட்காந்து வரலாம். அப்படிதான் தேவசமூகத்துக்கு வர்றது பாதி பேரு. மனப்பூர்வம் இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. அடுத்ததாக அவன் சொல்றான், தன்னுடைய வாயின் வார்த்தைகளை பற்றி சொல்லும் போது 6:30 மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன். அவன் சொல்றான் பாருங்க, பார்வோன் எனக்கு என்ன செய்ய மாட்டான்? செவி கொடுக்கவே மாட்டான். நம்முடைய உதடு எப்படிப்பட்ட உதடு? கெட்ட வார்த்தை பேசுறோமா? வார்த்தைகள்லாம் தடுமாறுதா? நம்முடைய உதடு எப்படிப்பட்ட உதடு? இந்த சிகரெட் குடிக்கிறவங்க உதட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு பிளாக் டாட் இருக்கும். இவர் அடிச்சு 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 அடிச்சு. அதே போல உன்னுடைய உதடு எப்படிப்பட்ட உதடா இருக்கு? விருத்த சேதனம் உள்ள உதடா, விருத்த சேதனம் இல்லாத உதடா? விருத்த சேதனம் இல்லாத உதடுனா வார்த்தைகள் தாறுமாறா இருக்கும். ஒரு சிலர்லாம் ரொம்ப பேசுறாங்க. தயவு செய்து வார்த்தைகளை என்ன செய்யுங்க? சுருக்குங்க. பேசுகிறதுனால ஞானியும் யாரா மாறிடுவான்? மூடனா மாறிடுவான். பேசாம இருக்கிறதுனால மூடன் எப்படி ஆயிடுவான்? ஞானியா மாறிடுவான். உன்னை பேச விட்டு அவங்க வேடிக்கை பார்க்கறாங்கன்னா நீ உஷாரா இருக்கணும். ஏன் அவன் பேச மாட்டேங்கிறான், அப்ப அவன் ஆஃப் ஆகி நிக்கிறான், நீயும் அப்படியே அமைதியாயிடணும். அவங்க எல்லாம் உன்னைய பேச விட்டுருவாங்க. ஒரு இடத்துல பயங்கர சண்டையை கிளப்பி விட்டுட்டு அந்த ஆள் கம்முன்னு உட்காந்துக்கிட்டான். இவங்க சும்மா தட்டான்னு மொத்தமா பொறிஞ்சிட்டாங்க. கடைசியில் பார்த்தா பிரச்சனை உச்சகட்டத்துக்கு வந்து பாஸ்டர்ட்ட வந்துச்சு. அப்ப நீ எப்படி செஞ்சியா? நான் இப்படித்தான் பேசினேன், அவங்க இதுக்கு இவ்வளவு பேசிட்டாங்க. அப்படியா? அவங்களுக்கு ஒன்னும் ஓடல. என்னன்னு கேட்டா அவங்க சொன்னாங்க, இல்ல நான் அப்படிலாம் பேசல, டேப் ரெக்கார்டு போட்டு விட்டான். அப்பதான் இவங்க வந்து சொல்றாங்க, அந்த ஆளு சும்மா இருந்ததுக்கு காரணம் இப்பதான் எனக்கு தெரியுது. என்னைய பேச விட்டுட்டு அவன் நெஞ்சிருக்கான், அமைதியா நின்றுட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நின்னா, நான் பாட்டுக்கு பேசிவிட்டேன், மொத்தத்தையும் நெஞ்சிட்டான். டேபிள் எடுத்து பாஸ்டர்ட்ட கொண்டு வந்து போட்டான். எப்படி இருக்கும்? நாசரத்திலே இப்படிலாம் நடந்துச்சு.
அல்லேலூயா. நடந்துச்சு, ஞாபகம் இருக்கும். நான் இல்ல, ஒன்ஸ் அப்பான் எ டைம். எதுக்கு இதை சொல்றேன்னா, ரொம்ப கவனமா இருக்கணும். வார்த்தைகள் மோசையே சொல்றான், நான் எனக்கு உறுதி, என் உதட்டுல அவ்வளவு ஜெயம் இல்ல, வார்த்தைகள்ல ஜெயம் இல்ல, தெய்வீகமான வார்த்தைகள் கிடையாது, அதனால தயவு செய்து என்னை இந்த வேலைக்கே வேண்டாம். அடுத்து கண்மலையிட்ட பேச சொன்னா, கண்மலையை நெஞ்சிட்டான், அடிச்சிட்டான் பட்டுன்னு. அந்த கண்மலை யாரு? கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டு அனுபவத்தின்படி மறுதலித்து போனவர்கள் தாங்களே தேவகுமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைகிறார்கள். எத்தனை திருப்பும் மறுதலிச்சிருப்போம்? கண்மலையாகிய கிறிஸ்துவை எத்தனை ட்ரிப்பு அடிச்சிருப்போம்? ஆண்டவர் நம்முடைய ஊழியங்களிலால, நம்முடைய ஜீவியத்தில் உள்ள தோல்விகளிலால எத்தனை தரம் மனஸ்தாபப்பட்டிருப்பார். அடுத்து கற்பலைகளை உடைச்சிட்டான். யார் எழுதி கொடுத்தது? கர்த்தர் எழுதி கொடுத்தாரு. இவன் டென்ஷன்ல, அங்க ஜனங்கள் தப்பு பண்றாங்க, இதை கீழே வச்சுட்டு போய் அங்க என்னத்தையா பேசு. எதை உடைச்சுட்டான்? இதை உடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டு கற்பலைகளே அழகா ரெண்டு கையில ஏந்திக்கிட்டு கர்த்தர் பேசினார் வர்றான். இங்க சூழ்நிலை விபரீதமா இருக்கு, ஜனங்கள்லாம் நிர்வாணம் ஆயிட்டாங்க, ஒரே ஆட்டம் பாட்டம் தண்ணி எல்லாம், கண்ணுக்குட்டிக்கு முன்னால டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு அதை பார்த்த உடனே சகிக்கலன்னு கோபத்துல எதை என்ன பண்ணிட்டான்? கற்பலைகளை உடைச்சிட்டான். இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இதை நீ கீழே வச்சுட்டு பட்டயத்தை எடுத்து அவ்வளவு வரையும் வெட்டியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா எதை உடைச்சிட்ட? சூழ்நிலைகள் மத்தியில சில காரியங்களை பார்த்த உடனே நீ உன் பிரதிஷ்டையை உடைக்கிற. உன் பிரதிஷ்டைக்கும் பிரச்சனைகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது உன் லைஃப், அது பிசாசின் போராட்டம். பிசாசின் போராட்டத்துக்காக உன் லைஃப் என்ன செய்யக்கூடாது? திட்டுப்படுத்த கூடாது. எத்தனை தரம் கர்த்தர் எழுதி கொடுத்த கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையின் கற்பலைகளை உடைச்சிருக்கோம். இந்த வருஷத்துல எத்தனை ட்ரிப்பு பிரதிஷ்டை நாசமாயிடுச்சு, திட்டுப்பட்டு போயிடுச்சு. அடுத்து அந்த இடத்துல மேரிபாவின் தண்ணீர் இடத்துல மனம் பதறி பேசிட்டான். மனம் பதறி பயங்கரமா பேசிவிட்டான். 106 சங்கீதம் 33. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினார். நல்ல விசுவாசிகள் சில நேரத்தில் கடைசியில பதறிடுவாங்க. கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆண்டவர் எவ்வளவு கிருபை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். துதிச்சுக்கிட்டே இருங்க. லாஸ்ட்ல பதறி பேசினான். இதனால் எது பறிபோனது? கானான் பறிபோனது. யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் டைம் தரேன். நமக்குள்ள மோசே எப்படி இருக்கிறார்? நாம் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவர்கள், நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் தான் நமக்கு சுதந்திரம். நாம் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஜனங்கள், சத்தியத்துக்காக இந்த ஞானஸ்தானத்துக்குள்ள நாம் வந்தவர்கள். இங்க வந்துட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன நிறைவுகள், என்னென்ன குறைவுகள். நிறைவு இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க, குறைவு இருந்தா கர்த்தாவை மன்னியன்னு கேளுங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடலாமா? ஒரு வல்லமையான மனிதன், ஆனால் அதே நேரத்தில் அவனுக்குள்ள மாம்சீகமும் தலை தூக்கி போராடினது. துவக்கத்திலேயே அவனுக்கு நன்மையும் இருந்தது, அவனுக்குள்ள தீமைகளும் காணப்பட்டது. வளர்ச்சி அடைந்த பிறகும் அவனுக்குள்ள நன்மைகளும் இருந்தது, தீமைகள் தடுமாற்றங்களும் நீடித்தது. நீங்க ராபோஜனம் எடுக்கலாம், பஸ்காவை ஆசரிக்கலாம், ஆனா உதடுகளினால் பரிதிரி பேசுகிறோமா? எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். நான் மறுபடியும் இதை ரிப்பீட் பண்றேன். என்னென்ன காரியங்கள் நமக்குள்ள நன்மையா இருக்கா? நன்மையானது இல்லைன்னு சொன்னா கர்த்தாவே நன்மையினால் என்னை நிரப்புன்னு சொல்லுங்க. தீமைகள் இருக்குமானால் கர்த்தாவே என்னை மன்னியும் சுவாமி. நான் மாமிசீகமாய் போராடின இடங்களை எனக்கு மன்னியும். பட்சபாதமாய் கிரியை செய்த இடங்களை மன்னியும். நான் சரியில்லாமல் மற்றவனுக்கு புத்தி சொல்ல போனதை மன்னியும். சத்தியத்தை விட்டு விலகி ஓடி போன இடத்தை மன்னியும். என் ஸ்தானத்தை விட்டு நான் இருந்த இடங்களை மன்னியும். அந்நிய காரியங்களிலே தலையிட்டதே எனக்கு மன்னியும். மரியாதை இல்லாமல் தேவ சமூகத்துக்கு மதிப்பு கொடுக்காமல் தேவனுடைய சமூகத்தை நான் மதிக்காமல் இருந்ததை எனக்கு மன்னியும்.
சந்தேகப்பட்டதை மன்னியும், தேவசித்தத்துக்கு ஒப்புக்கூடாததை மன்னியும், மனப்பூர்வம் அல்லாமல் இந்த மார்க்கத்தில் நான் செயல்பட்ட காரியங்களை எனக்கு மன்னியும், விருத்த சேதனம் இல்லாத உதடுகளாக இருந்ததுக்கு மன்னியும், கண்மலையாகிய உம்மை நான் அடித்ததை மன்னியும், கற்பலகைகளை என் கையில் எழுதி கொடுத்த உடன்படிக்கையின் கற்பலகைகளை உடன்படிக்கையை உடைத்ததை மன்னியும், மனம் பதறி பேசினதை மன்னியும் ஆண்டவரே. கேட்கலாமா வாயை திறந்து? மோசேயை போல எனக்கு சாந்த குணம் இல்லையே, உண்மை இல்லையே, முகமுகமாய் பேசுகிற அனுபவத்தை இழந்து விட்டேனே, என் முகம் பிரகாசிக்கவில்லையே, நான் திறப்பில் நிற்க வேண்டிய நேரத்தில் திறப்பில் நிற்கவில்லையே, கெஞ்சி பிரார்த்திக்க வேண்டிய நேரத்தில் கெஞ்சி பிரார்த்திக்கவில்லையே, அற்புதங்களை நடப்பிக்க வேண்டிய இடத்துல நான் அற்புதங்களை நடப்பிக்கவில்லையே, வெறுக்க வேண்டிய காரியங்களை நான் இன்னும் வெறுக்கவில்லையே கர்த்தாவே, இன்னும் தெய்வீகத்தை நான் தெரிந்து கொள்ளவில்லையே, இன்னும் உறுதியாயிருக்க வேண்டிய இடத்துல நான் உறுதியாயிருக்கவில்லையே. தேவரீர் என்னை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னுடைய குறைவுகளை சரி செய்யும், உம்முடைய நிறைவினால் என்னை நிரப்பும். ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் வாயை திறந்து ஒரு விடுதலையின் ஆவியினால் நிரப்பப்படும்படியாக ஒப்பு கொடுப்போம். ஆமென். நீங்கள் எவைகளையாவது இந்த வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது குறைவுகள், நிறைவுகள், விசுவாசம், தேவன் அவனை பாராட்டின அனுபவங்கள், அவனுக்குள் இருந்த தடுமாற்றங்கள், இவைகளை குறித்து ஆவியானவர் உங்களோடு இடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது எவைகளை உணர்த்தப்பட்டீர்களோ அவைகளை நீங்கள் எழும்பி அறிக்கையிடலாம். சமயத்தை பயன்படுத்துங்க. அதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அல்ல, நீங்க கேட்டுட்டு இருக்கும் போதே உங்களை கரெக்ட் பண்ணிட்டே வந்திருப்பீங்க. அதுல எதெல்லாம் உங்களுக்கு பின் பாயிண்ட் அடிச்சதோ, எதெல்லாம் உங்களுக்கு துக்கம் உண்டானதோ, தேவனுக்கு ஏற்ற துக்கம் எந்த காரியத்தில் உங்களுக்கு உண்டானதோ அதை எழுப்பி நீங்கள் அறிக்கையிடுங்கள். ஒவ்வொருத்தரா இல்ல, மொத்தமாக. நமக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால சமயத்தை பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். சத்தமா ஆண்டவரே, அந்த ஆயக்காரனை போல பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுவது தவறல்ல. ஆண்டவரே, மோசே, உம்முடைய தாசனாகிய மோசேயோடு நான் என்னை நிறுத்தி பார்க்கும் பொழுது நான் எவ்வளவோ குறைவுள்ளவனாய் இருக்கிறேனே கர்த்தாவே, மாம்சீகங்கள் எனக்குள் பெருத்து போய்விட்டது, மன்னியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே, அறிக்கை செய்தா உட்காருங்க, முழங்கால் போடுங்க. கர்த்தாவே, என்னை சரி செய்யும். ஆமென். நிறைவின் தேவனே, என்னுடைய குறைவுகளை சரியாக்கும். ரபகா துதிக் ஹகனி மேகலக சுபானிய டைம் மேகபாதோ பாக்கராபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைவுகளை சரி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். துதாபானியா ராப்துரா ரூபானியா கரா ஷபாலா. ஆமென். பிரியமானவர்களே, எப்பொழுது மோசே இந்த ஜனத்தை நான் பெற்றேனோ, என்னால் சுமக்க முடியாது என்று சொன்னானோ, அப்பொழுது அவன் மேல் இருந்த ஆவி 70 பேர் மேல் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்புதான் பதறி பேசி அவன் கானானை விட்டுவிட்டான். அந்த அபிஷேகத்தை அவன் தன்னை விட்டு விலக அனுமதித்த பொழுதுதான் தோல்வி. நாம் எந்த நேரங்களெல்லாம் ஆவியானவரை நமக்குள் அனுமதியாமல் போனோமோ, நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அப்பொழுதுதான் நமக்குள்ளே தோல்விகள் உருவெடுத்திருக்கும்.
இன்றைக்கு ஆண்டவரே, மோசேயின் மேல் இருந்த ஆவி 70 பேருக்கு போனது போல என்னிலிருந்து ஆவி யாருக்கும் போகக்கூடாது. எனக்குரிய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. அபிஷேகம் குறையும் போதுதான் தோல்வி. பிரியமானவர்களே, உங்களுடைய கிருபை, வரங்கள், வல்லமைகள், அபிஷேகத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். உங்களை விட்டு அது கடந்து போக கூடாது. அது இருக்கும் வரை எவ்வளவு தோல்வி வந்தாலும் அது சரி செய்து விடும். அபிஷேகம் குறையும் பொழுது தோல்வியை சரி செய்ய முடியாது. அபிஷேகம் குறையும் போது தோல்வியை சரி செய்ய முடியாது. அபிஷேகம் நிறைவாக இருந்தால் எந்த தோல்வியும் சரி செய்து விடலாம். ஆமென். நான் சொல்ற பாயிண்ட கரெக்ட் எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அபிஷேகம் நிறைவாய் இருந்தால் எந்த குறைகள் ஏற்பட்டாலும் அது அதை அடிச்சு மேனேஜ் பண்ணிடும், ஜெயிச்சிடும். அபிஷேகம் நம்ம விட்டு வெளியே போயிட்டாதான் குறைவுகளை நம்மால் சரி செய்ய முடியாது. நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து படிச்சு பாருங்க. அந்த 70 பேர் மேல் இந்த ஆவி அமர பண்ண பின்புதான் மோசே மேரிபாவின் தண்ணீரிடத்தில் தடுமாறி பதறி பேசி கிருபையை இழந்து கானானை விட்டு விடுவான். உன் மேல இருக்கிற கிருபை, உன் மேல இருக்கிற அபிஷேகம், விழிப்பின் ஆவி, சாந்தத்தின் ஆவி, கிருபையின் ஆவி, ஜெப ஆவி, வரங்கள், தாளந்துகள், வல்லமைகள் உன்னை விட்டு வெளியே போகக்கூடாது. அது இருக்கிற வரைக்கும் எவ்வளவு தோல்வி நீ ஜெயித்து விடலாம். ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள், மறுபடியும் நிரப்பிக்கொள். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு ஆவியானவர் ஏவனதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் ஒன்னும் புதுசா கண்டுபிடிச்சு சொல்லல, இல்ல பழச உங்களுக்கு சொல்லல. இப்ப ஏவனதை எனக்கு நான் வசனத்தை திருப்பி பார்த்தேன். மோசேயின் மேல் இருந்த ஆவி 70 பேர் மேல் போய் விட்டது. அதுக்கு பிறகு அந்த மேரிபாவின் தன்னிடத்துல வந்த பொழுது அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியில கண்மலை அடிச்சிட்டான். ஆனா அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவோ குறைகள் வந்துச்சு. இந்த அபிஷேகம் மேனேஜ் பண்ணிக்கிட்டே வந்துச்சு. எந்த சூழ்நிலையில அபிஷேகம் குறைஞ்சதுன்னு பாரு. ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போடலாமா? கர்த்தாவே, அபிஷேகம் குறைஞ்சதுனால என் குறைவை என்னால சரி செய்ய முடியல. இந்த வருஷத்தின் கடைசியில என் அபிஷேகத்தை அதிகரிங்க. எனக்குன்னு கொடுத்த அபிஷேகத்தில் என்ன நிரப்புங்க. எல்லா குறைகளையும் நான் சரி செய்து முன்னேறட்டும். ஒரு அபிஷேகம் வரட்டும். ஹல்லேலூயா. உன்மேல் உள்ள அபிஷேகம் 70 பேர் மேல் உள்ள அபிஷேகம், 70 மடங்கு அபிஷேகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கானானுக்குள்ள கால் வைக்க கூடாது அப்படின்னு தேவன் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பார்னு தெரிஞ்சிருந்தா மோசே சொல்லியிருப்பான், என் மேல இருக்கிற அபிஷேகம் என் மேலேயே இருக்கட்டும், யாருக்கும் வேண்டாம், நானே நின்னு இந்த ஊழியத்தை செஞ்சு முடிச்சிடறேன்னு சொல்லியிருப்பான். ஆனா அன்னைக்கு அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்தல் கிடைக்காம போயிருச்சு. பிரியமானவர்களே, ஆனா நமக்கு கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிறார். உன்னுடைய அபிஷேகத்தை விட்டு விடாதே. உனக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கு. உன்னை முத்தரிக்கும் பொழுது உனக்கு கொடுத்த ஒரு அபிஷேகம் இருக்கு. உன்னை பேர் எழுதும் பொழுது உனக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கு. உன் நெற்றியில கர்த்தருடைய நாமம் தரிக்கும் போது உனக்குன்னு ஒரு அபிஷேகம் கொடுத்தார். அந்த அபிஷேகத்தை விடாத. ஆவியில நிரம்பு. மறுபடியும் உன்னை நிரப்பிக்கொள். சுதாவானியா ரகதுனா கரோ, சுதாபான் கரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய அபிஷேகம் விலையேற பெற்றது. உன்னுடைய அழைப்பு விலையேற பெற்றது. தேவன் உன்னை தெரிந்து கொண்டது விலையேற பெற்றது. தேவன் உன்னை நடத்துகிற பாதை விலையேற பெற்றது. ஆண்டவரே, என்னால முடியலன்னு சொல்லாத. ஆண்டவரே, உம்முடைய கிருபை தந்தால் முடியும் என்று சொல். இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் என்னால முடியலங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி சொன்னதுனாலதான் மோசையை விட்டு அந்த ஆவி வெளியே போயிருச்சு. இன்னைக்கு நீ புதிய ஏற்பாட்டில் இருக்கிறாய். நீ இன்னைக்கு சொல்லு, கர்த்தாவே, என்னால முடியல நான் சொல்ல விரும்பல, ஆனால் உம்முடைய கிருபை இருந்தால் என்னால் முடியும். உம்முடைய பலன் இருந்தால் என்னால் முடியும். உம்முடைய அபிஷேகம் இருந்தால் என்னால் முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. நீர் என்னோடு இருந்தால் ஜெயிப்பேன். சிதாபாலா 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 காதரா
சிதாபாலா காத்திராதியா. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த இரண்டாவது கூட்டத்திலும் கர்த்தர் எழுந்தருளி நம்முடைய ஜனத்தை அவர் பரிசுத்தமாக்க சித்தம் கொண்டு அவர் ஆளுகை செய்து கொண்டிருந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மோசேயினுடைய வாழ்க்கையில பல நிறைவுகள் இருந்தாலும் குறைவுகள் அவனுடைய வாழ்வை கடைசியில கானானுக்குள் போக விடாமல் தடுத்தது என்பதை சிந்திக்க கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அபிஷேகம் நமக்குள் நிறைவாய் இருக்கும் பொழுது எல்லா குறைவுகளையும் காலங்கள் நிறைவேற சரி செய்து கொள்ள முடியும் என்று தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆம், பெற்ற அபிஷேகத்தில் நிலைத்திருந்து எல்லாவற்றையும் சரி செய்து முன்னேறி இயேசு வரும்பொழுது அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மீதியான கூட்டங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜனத்தை பரிசுத்தம் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிறிஸ்துவின் நாளுக்கு ஆயத்தப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.